சிறப்பு நிகழ்வில் ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் கும்பகர்ணனும் கல்லீரலும் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற உள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றி நாம் ஏற்கனவே அறிமுகம் ஆனோம். இருந்தாலும் சில வகை குறிப்புகள். ஐயா அவர்கள் கோயம்புத்தூரில் அக்குபஞ்சர் யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டியின் பிரின்சிபலாக உள்ளார்கள். தமிழ்நாடு மற்றும் மலேசியாவில் அக்குபஞ்சர் கோர்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி வழிகாட்டுதலின்படி வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இவர் அக்குபஞ்சர் பற்றிய புத்தகமும் எழுதியுள்ளார். ஜூம் வாயிலாக மக்களுக்கு விழிப்புணர்வு பெற அக்குபஞ்சர் மற்றும் வாழ்வியல் முறை பற்றி பல்வேறு வகுப்புகளை சிறப்பாக நடத்தி வருகிறார். இன்றைய சிறப்பு சிந்தனை அருள்வதற்காக தமிழ் ஆனந்த யோக அருத்தொண்டர்கள் சார்பாக ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க துவங்கலாம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய வகுப்பு உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னுள் பிறந்து உன்னுள் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். இன்றைய வகுப்புல நம்ம கும்பகர்ணனும் கல்லீரலும் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுக்கலாம். கல்லீரல் அப்படின்னா என்ன பவர், கும்பகர்ணன்னா என்ன பவர், இருவருக்கும் உண்டான தொடர்பு என்ன, அதுல வரக்கூடிய கல்லீரல்ல வரக்கூடிய விளைவுகளை எப்படி நம்ம சரிப்படுத்தலாம், அல்லது கல்லீரலுடைய விளைவுகள் ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிறத எப்படி அறிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் இதை சரிப்படுத்துவதற்கு உணவு முறை என்ன, அதற்கு தேவையான புள்ளிகள் ஏதாவது தேவைப்பட்டால் அதை எப்படி நம்ம தூண்டி விடலாம் அப்படிங்கறத இந்த வகுப்புல நம்ம பார்த்துக்கலாம். நம்ம 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா சரியா நம்ம ஒரு 7:20க்குள்ள நம்மளோட டிஸ்கஷனோட முடிச்சுக்கலாம். அதுக்கு மேல ஏதாவது தேவைப்பட்டா பேசலாம். இந்த வகுப்புல கும்பகர்ணன் அப்படின்ட்டு ஒரு புது இது எடுத்திருக்கிறோம். முதல்ல கும்பகர்ணன் யார், அவருடைய கேரக்டர் என்ன, அவர் நல்லவரா கெட்டவரா, அவருக்கும் நமது கல்லீரலுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். அப்படின்னா முதல்ல கும்பகர்ணனை பத்தின கொஞ்சம் விளக்கங்கள் தேவைப்படுது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கும்பகர்ணன் அப்படின்னா நல்லா தூங்குவோம், 6 மாசம் தூக்கத்தில் இருப்பாங்க, 6 மாசம் முடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ரெண்டாவது, கும்பகர்ணன் பயங்கரமான கோபக்காரன் அப்படிங்கிறது தெரியும். அது போலவே கும்பகர்ணன் மிகப்பெரிய பலசாலி அப்படிங்கிறது தெரியும். கும்பகர்ணன் தூங்குனா எது எழுப்புறதுக்கு சாதாரணமா எழுப்பவே முடியாது. யானைகள் 20 யானைகள் 30 யானைகள் அது ஒரு பக்கம் சத்தம் போட்டு, ஏகப்பட்ட ட்ரம்ஸ், அந்த காலத்துல மேளங்கள் அடிச்சு, அதுக்கு மேல கும்பகர்ணன் மேல நிறைய பேர் ஏறி இறங்கி, அப்புறம் காதுல உட்காந்து கத்தி இப்படி எல்லாம் எழுப்புனாதான் கும்பகர்ணன் எந்திரிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம கதைகள்ல படிச்சிருக்கிறோம். இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த ராமாயணம், மகாபாரதங்கள் அப்படிலாம் பொதுவா இதிகாசங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதைகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இப்ப பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு இதிகாசங்கள்ங்கிறத விட பெரிய அறிவியல் அனட்டாமி அப்படிங்கிற சப்ஜெக்டை காலத்துக்கும் அழிக்க முடியாத மாதிரி ஒரு கதைகளாக மாத்தி வச்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகங்கள் இப்போ கண்ணுக்கு படுது. அதுல இருக்கக்கூடியது முழுக்க நம்ம வெறும் கற்பனைகளான பாத்திரங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அது கற்பனை பாத்திரங்களாவே இருக்குது. பட் அதை நம்ம உடலோட ஒத்து நம்ம பார்க்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை எப்படி விளக்குறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த விளக்கத்தை ரொம்ப அதிகமாகவும் அதே சமயம் கதைகளாகவும் அதை விட ரொம்ப ஈஸியா புரிதல் இருக்கிறதுக்காகவும் படைக்கப்பட்டதுதான் இதிகாசங்களோ அப்படின்ட்டு தோணுது. பரவாயில்ல, இப்பதான் அது ஆரம்ப நிலையில இருக்குது. அது இன்னும் விளக்கங்கள் கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போகலாம். இதுல முக்கியமா நம்ம கும்பகர்ணன் அப்படிங்கிற கேரக்டர்ல அவரோட கேரக்டர், அவரோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப நியாயஸ்தன்.
அநியாயத்துக்கு நியாயஸ்தன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா கும்பகர்ணன். கோபக்காரர். ஆமா. கோபம் வந்தா கோபம் அதிகமா வரும். படுத்தா நல்லா தூங்கிருவாரு. ஆமா. கொஞ்ச நாள் நெஞ்ச நாள் இல்ல, நெறைய தூக்கம் வரும். ஆனா, எந்த பக்கம் நியாயம், எந்த பக்கம் அநியாயம் அப்படின்னாலும், அந்த நியாயத்துக்கு நியாயத்தையும், அநியாயத்துக்கு அநியாயத்தையும் சொல்லக்கூடிய திறன் வாய்ந்த நபர். ராவணனுடைய தம்பி தான் கும்பகர்ணன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சூர்ப்பனகையோடையும் தங்கை முறையில இருக்கிறாரு. ஆனா, அவங்க எல்லாருமே இருந்தாலும், ராவணன் வந்து ஒரு அரசனாக ஒரு நாட்ட ஆண்டுட்டு இருக்காரு. அரசனாக இருக்கும்பொழுது, நம்ம அரசனை எதிர்த்து யாரு பேசினாலும், அது பெத்த தாய் பேசினாலும், பெத்த தந்தை பேசினாலும், கூட பிறந்தவர்கள் பேசினாலும், அரசனுக்கு உண்டான அதிகாரம் என்னன்னா, அவன தூக்கி ஜெயில்ல போடுனா, போட்டுதான் ஆகணும். அதாவது அரசனை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற சூழல் தான் இருக்குது. அரசனுக்கு அறிவுரைகள் சொல்லலாம். எப்போ அரசன் அறிவுரை வேணும்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க அறிவுரை சொல்லலாம். பட் அரசன் ஒரு கோவத்துல இருக்கும்போது, நீங்க செஞ்சது தப்பு அப்படிங்கறத சொல்றதுக்கு அங்க யாருக்குமே உரிமை கிடையாது. அதுபோல அரசன் வந்து இப்ப நம்ம மிலிட்டரியில சொல்லுவோம் இல்லைங்களா? டூ வாட் ஐ சே. நான் என்ன சொல்றேனோ அத நீ செய்யு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் பொழுது, அங்க அரசனுக்கு அப்படி சொன்னாலும் கூட, இல்ல தவறுதான். நீங்க சொல்றது தவறுதான் அப்படின்னு சொல்லி, எடுத்து இடிச்சு உரைக்கிற பவர் வந்து யாருக்கு இருக்குன்னா, கும்பகர்ணனுக்கு இருக்கு. நம்ம கதைகளாவே பார்ப்போமே. கதைகள்ல சீதை வந்து ராவணன் தூக்கிட்டு போனது. அப்போ வந்து அடுத்தவர் மனைவிய நீ அபகரிச்ச அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கிறவங்க மனசுல இருந்தா கூட, அந்த காலத்துப்படி ஒரு சண்டை போட்டு ஒரு பெண்ண கடத்திட்டு போறது, அல்ல தூக்கிட்டு போறதுங்கிறது சாதாரண விஷயம். வெற்றி அடைந்தால், அந்த வெற்றி அடைந்தவர்கள் அந்த அங்க இருக்கக்கூடிய பெண்கள், பர்ட்டிகுலரா ராணிய தன்னோட நாட்டுக்கு தூக்கிட்டு போயிருவாங்க, எடுத்துட்டு போயிருவாங்க. அது பர்மிட்டட் அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்க போரே நடக்காததுக்கு முன்னாடி நீ எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அதுவும் அடுத்த பெண்ண நீ எப்படி எடுத்துட்டு வந்த? இது மிகப்பெரிய தவறு இல்லையா? அப்படி சொல்லி ராவணனுக்கு நேரா நின்னு அத தவறுன்னு சொல்லி சுட்டிக்காட்டிய ஆள் யாரு சொன்னா, இவர் மட்டும்தான். கும்பகர்ணன் மட்டும்தான். சோ கும்பகர்ணன் வந்து போருக்கு போகும்போதும், தான் இறக்குறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த போருக்கு போயி நான் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி முடிச்சாலும், இந்த கும்பகர்ணன் உள்ள பூந்தாச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய படைகள் எல்லாம் அழிக்கப்படும். அப்படிங்கிறதாலும் கும்பகர்ணன் பேசும்பொழுது, நான் அழிக்கப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியாயமான வார்த்தை என்ன சொல்றாருன்னா, எப்படி என் அண்ணன் அழிவான், அண்ணன் சொன்னா ராவணன் அழிவான். அப்படி அழியும் பொழுது, அத நான் பார்த்துட்டு தம்பியா நின்னுட்டு வேடிக்கை பார்க்கிற ஆற்றல் எனக்கு இருக்குமா? அப்படி நான் பார்த்துட்டு இருப்பது ஒரு நியாயம் தானா? அதுக்காக நான் முன்னாடியே போய் என்னால முடிஞ்ச அளவுக்கு அழிச்சுட்டு நானும் அழிஞ்சிடுறேன். ஏன்னா எதிர்ல இருக்கிறவங்க என்ன கண்டிப்பா அழிப்பாங்கங்கிறது முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ணி எல்லாமே தெரிஞ்சும். அண்ணன் கூட சொல்றான், இல்ல அது ராவணன் கூட சொல்றாரு, "இல்ல நீ வந்துருவப்பா" அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு நல்லாவே தெரியும். "இல்ல நான் வரமாட்டேன். ஆனா நான் போயிட்டு முடிச்சுட்டு வருவேன். முடிச்சுட்டு நான் போயிடுவேன்" அப்படிங்கிற ஒரு ப என்ன சொல்றது? தன்னுடைய முடிவ பத்தியும் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கும்பகர்ணன். அப்படி ஒரு அருமையான கேரக்டர் தான் கும்பகர்ணன் சொல்லி டிசைட் பண்றாங்க. அதாவது தராசு எடுத்து வச்சா எப்படி இருக்கும்? சமநிலையில இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுக்கும்போது ஒரு ஜட்ஜோட மனநிலை எப்படி இருக்கணும்? அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. பொதுவா ஒரு ஜட்ஜ தேடி ஒரு ஆள் ஓடி வர்றான். ஒரு நீதிபதிய தேடி ஒருத்தர் ஓடி வர்றாரு. அவன் கண்ல ரத்தம் கொட்டிட்டு இருக்குது. கண்ண யாரோ குத்திட்டாங்க அப்படின்னா கூட, உடனடியா தீர்ப்பு எழுதிறாத அப்படின்னு சொல்லி அது சொல்லுவாங்க. ஏன் எழுதக்கூடாது? அவன் தான் ஒரு கண்ணையே குத்தி யாரோ குத்தி இருக்கிறாங்க. அப்ப வரவன நம்ம பனிஷ் பண்ணணுமில்ல அப்படின்னா, வெயிட் பண்ணு. இன்னொருத்தன் 2 கண்ணுமே இழந்து இவனால காயப்பட்டவனாக அவன் இருந்தான்னா, இவனுக்கு ஒரு கண்ணு தெரியனால இவன் முன்னாடி ஓடி வந்திருப்பான். அவன் 2 கண்ணு போனவனா இருந்தா, அவன் வர்றதுக்கு லேட் ஆகும். நீ வெயிட் பண்ணு. அப்படி சொல்லி அந்த தீர்ப்புக்கு நீதிபதி அப்படின்னா, அந்த தீர்ப்புக்கு அவ்வளவு மரியாதை குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அப்போ இங்க நியாயத்த வந்து பேசக்கூடிய பெரிய விஷயமா நம்ம வந்து கும்பகர்ணன பார்க்க முடியும். ஓகே. இப்போ இதுல வந்து வரக்கூடிய பவர், ஆற்றல், கும்பகர்ணன பத்தி பேசும்பொழுது இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த கதைகள்ல வரக்கூடியது எல்லாமே நமக்கு உறுப்பு சார்ந்தவங்களாக கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது, இந்த ஆற்றல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்மளுடைய கல்லீரலுக்கு வந்து இந்த அமைப்பு அப்படியே பொருத்தமா அமையுது.
கல்லீரல் அப்படிங்கிறது வந்து முழுக்க 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 நம்மளுடைய கும்பகர்ணனுடைய ஆற்றல் வாய்ந்த ஒரு கேரக்டர்ல இருக்கிறாங்க. அப்ப நீங்க கும்பகர்ணனை பத்தின இன்னும் டீட்டெயிலா உள்ள போய் பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் என்னென்ன விஷயமெல்லாம் அவர் செஞ்சாரு செஞ்சாரு சொல்றாங்களோ, அது எல்லாமே நம்ம உடல்ல பொருத்தி பார்க்கும்போது, நம்ம கல்லீரலுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். அப்ப கல்லீரல் அப்படிங்கிறது ஒரு நியாயஸ்தன். நியாயத்த பேசக்கூடிய நபர் கல்லீரல். நியாயம் தெரிஞ்சு தவறு அப்படின்னா சுட்டிக்காட்டக்கூடிய நபர் கல்லீரல். அது போலவே கல்லீரல் நல்லா இருக்கும் பொழுது, நீங்க தூக்கத்த அதிகமா என்ஜாய் பண்ணுவீங்க. கல்லீரல் வீக்கா இருக்கும் பொழுது, உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்காது. கல்லீரல் கோபத்தோட அடையாளம். கல்லீரல் தன்னோட முடிவ பத்தி முன்னாடியே பிளான் பண்ணிக்கும். முன்னாடியே தெரிஞ்சுக்கும். நம்ம கல்லீரல் அப்படின்ட்டு எடுத்து பார்க்கும் பொழுது, எல்லாமே மரம் சார்ந்தது, மரம் சார்ந்ததுன்னு சொல்லி நம்ம அக்குபஞ்சர் அறிவியல் படித்த அனைவர்களுக்கும் தெரியும். அப்ப மரம் சார்ந்தது அப்படி சொல்லும்போது, ஞான நிலையை உருவாக்குறதும் கல்லீரல் தான். நீங்க புத்தர் ஒரு மகான், அல்லது பெரிய பெரிய மகான், விவேகானந்தர் ஒரு பெரிய மகான். வேற எல்லா மகான்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு மகான வரைங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உடனே நீங்க மகான வரைவீங்க. பின்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு மரத்த வரைஞ்சு வைப்பீங்க. அப்போ மகான்கள் அப்படின்னாலே உங்களுக்கு ஏன் மரம் சம்பந்தம் இல்லாம உள்ள வருது அப்படின்னா, அது மனநிலையை அதுதான் தீர்மானிக்குது. அப்ப மரம் சார்ந்த ஒரு உறுப்பு கல்லீரல், ஒரு மனிதனோட நேயத்துல, மனிதனோட எண்ணத்துல உயர்நிலைக்கு கூட்டிட்டு போற திறன் வந்து இந்த கல்லீரலுக்கு இருக்கு. அப்ப கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, நீங்க ரொம்ப இயல்பா ஞான நிலைக்கு போயிடலாம். ஞான நிலைன்னா ஒண்ணும் இல்ல. இருக்கிறத ஏத்துக்கிறது தான் ஞான நிலை. வேற ஒண்ணும் இல்ல. எதையும் மாற்ற முயற்சிக்காம இருக்கிறது ஞான நிலை. அப்போ இந்த இடத்துல தூக்கம் நல்லா வேணும், ஆரோக்கியம் நல்லா வேணும், ஒரு தவறு நடந்தா சுட்டி காட்டணும், ஒரு முடிவு எடுக்கிற திறன் வேணும் அப்படின்ட்டு எல்லாம் பார்க்கும்போது, அது எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா, கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கிட்ட இருக்குது. இப்ப நம்ம அரசியல பத்தி பேசும்போது, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு மாரி ஒரு அரசியல்ல இது பிடிபடல, அது பிடிபடல அப்படின்னு நம்ம ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் அதிகமா பேசிட்டே இருக்கிறோம். சரி அத தேர்ந்தெடுக்கிற உரிமை நம்மகிட்ட இருக்குது அப்படின்போது, அங்க நம்ம எங்க தவறு பண்றோம்னா, ஆரோக்கியமான கல்லீரல் இருக்கிறவங்க போய் ஓட்டு போடுவது கிடையாது. கல்லீரல் மோசமா இருக்கிறவங்க ஓட்டு போட போறாங்க. ஸோ அவங்களுடைய ஆ ஆ ஆப்வியஸ்லி என்ன சொல்லலாம்? அவங்களுடைய திறன் வந்து கரெக்ட்டான ஜட்ஜ்மென்ட் இருக்குமா? அப்படிங்கிறது தெரியாது. அப்ப இங்க வந்து ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியமான கல்லீரல் தான் ஒரு பெரிய ஒரு சொசைட்டியவே கட்டமைக்குது. அப்ப இங்க கல்லீரல் வந்து அவரு இந்த கும்பகர்ணன் வந்து தவற சுட்டிக்காட்டுறாரு அப்படின்னா, இங்க சுட்டிக்காட்டுவதற்கு நம்ம தவறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய கல்லீரலோட இயலாமை, கல்லீரல்ல இருக்கிற சோர்வு. கல்லீரல் கெட்டுப் போச்சுன்னு சொல்லல. கல்லீரல் இருக்கிற இயலாமை, கல்லீரல் இருக்கிற சோர்வு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, நமக்கு வந்து எந்த விதமான ஒரு விஷயத்திலயும் நம்ம வந்து இன்வால்வ் பண்ண முடியாம தடை ஏற்படுத்துது. அப்போ அங்க அவ்ளோ பெரிய அரசவையில ராவணன் வந்து எழுப்ப முடியலன்னு சொல்லி இது பண்ணும் பொழுது, ராவணன் வந்து கும்பகர்ணனுக்கு எழுப்பி கடைசியில எல்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், ர கும்பகர்ணன் நியாயத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ராவணனுக்கு கோபம் வருது. கோபம் வரும்பொழுது என்ன பண்றாங்க, கும்பகர்ணன டீஸ் பண்ற மாரி, அவனை இடித்து உரைக்கிற மாரி என்ன பண்றாங்க, "நீ சாப்பாட்டு மூட்டை, நீ சாப்பிடுறது தான் கரெக்ட்டு" அப்படின்ட்டு அவன தேவையில்லாம ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துறாங்க. பட் அந்த தூண்டுதல் ஏற்படுத்துற காரணம் என்னன்னா, அப்பதான் அவன் போய் வேலை செய்வான். வேலை செய்வான்னா, இவருக்கு ஃபேவரா வேலை செய்வான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இடித்து உரைக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்மளோட இதிகாசங்கள் சொல்லுது. அப்போ இடித்து உரைத்தாலும் உடனே அண்ணனுக்கு சப்போர்ட்டா, தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு சப்போர்ட்டா, தவறு செய்தாரு அப்படின்னாலும், இப்ப வந்து அவர் என்ன அவரோட எண்ணத்துல என்ன சொல்றாரு, "நீ தவறு செய்துட்ட. இப்ப தவறு செய்தத நான் திருத்திக்க முடியாது. ஏன்னா, நீ வந்து இப்போ சூழ்நிலை மாறி போயாச்சு. இப்ப அத ஃபேஸ் பண்ணியே ஆகணும் நம்ம. ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு சொன்னா, நான் முன்னாடி போய் தான் ஆகணும். அதனால நீ போக வேணாம், நானே போறேன்." அப்படி சொல்லிட்டு தான் கடைசியில அந்த போருக்கு போர்ல போய் எல்லாத்தையும் துவசம் பண்ணி, தானும் ஒரு கட்டத்துல துண்டு துண்டா உடைஞ்சு போன மாரி கதைகள் வருது. ஓகே. இங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கை சக்கரத்துல, நம்மள யாராச்சும் கோவப்படுத்தும்போது நம்ம என்ன பண்றோம்? நம்மள யாராவது டீஸ் பண்ணாங்கன்னா, நம்மள இடித்து உரைச்சாலோ, அல்லது நம்மள யாராச்சும் தேவையில்லாம ஒண்ணு பேசும்பொழுது, நம்ம உடனே நம்மளுடைய கோபங்கள காமிக்க ஆரம்பிச்சுருவோம். கோபத்த காமிக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியுது. தெரியாம இல்ல. கோபத்த காமிக்கும்போது தவறான ஒரு முடிவுக்குள்ள போறோம் அப்படின்னு தெரிஞ்சாலும், ஒரு பிடிவாதம்.
போய் தான் பார்க்குறேன் அப்படி சொல்லி நம்ம அந்த பிடிவாதத்திலயா செஞ்சு கடைசியில அதனால வரக்கூடிய துன்பங்களையும் நம்ம அனுபவிச்சுட்டு தான் வர்றோம். ஓகே. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கல்லீரல்ல செழுமையான ஆற்றல நம்ம குடுக்கணும். கல்லீரல் அப்படிம்போது அங்க 2 விஷயங்கள் ஏற்படும். ஒரு மரத்தோட தன்மையாக நம்ம சொல்றோம். மரம் அப்படி சொல்லும்பொழுது, அந்த மரத்துல ஒரு குளுமையான மரமும் இருக்கலாம், ஒரு வெப்பமான மரமும் இருக்கலாம். குளுமையான மரம்னா என்னன்னா, நல்லா செழுமையா இருக்கிறது குளுமையான மரம்னு சொல்லலாம். அப்ப நம்ம பொதுவா மரம் அப்படின்னாலே எல்லாரும் ஒரு பச்சை பசேல்னு இருக்கிறத மட்டும் தான் நம்ம கற்பனைப்படுத்துறோம். அதே மரம் வந்து ஒரு காஞ்சு போன மரமா இருக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அந்த காய்ஞ்சு போன மரமா இருக்கும்போது என்ன ஆகும்? அது ஒரு வறட்சிய உண்டாக்குது. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பக்கத்துல கூட போக மாட்டாங்க. அப்ப அதுவும் மரம் தான். இன்னொன்னு நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. யாருமே போய் கேட்க கூட வேண்டாம். என்ன ஏது கூட அந்த மரத்த போய் கேட்க வேண்டாம். எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பச்சை பசேல் மரத்த நோக்கி எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, அது அவ்ளோ அழகா பவர்ஃபுல்லா ஈர்க்குது. அப்ப இந்த கும்பகர்ணன் அப்படிங்கிறவன் பெரிய ஈர்ப்பாற்றல் மிக்க ஒரு மேக்னெட். அதனால அவன் அந்த ஒரு பெரிய அண்ணனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் மட்டும் இல்ல. அந்த ஊருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தவர் தான் கும்பகர்ணன். சாதாரண மனுஷனா நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கிறோம். அரக்கன் தான். அரக்கன் தான் அதுக்கு ஒரு காரணங்கள் பல சொல்றோம். அந்த குணத்திலயும், அரக்க குணத்திலயும் நம்மகிட்டயும் எல்லாத்துட்டயும் இருக்கு. அரக்க குணமும் இருக்கு, தெய்வ குணமும் இருக்கு. அப்ப நம்ம அரக்க குணத்தில் இருக்கும் பொழுது நம்ம தவறுகள் அதிகமா செய்றோம் அப்படிங்கிறனால நம்மள அரக்கர்களாவே நம்ம சொல்லிக்கலாம். நல்லது செய்யும்போது நீங்க தேவர்களாவும் நீங்க சொல்லிக்கலாம். அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய மரம் வறட்சியை நோக்கி போகும் பொழுது, நம்மளுடைய எண்ணங்கள் வறட்சியை நோக்கி போகுது. மரம் செழுமையாக இருக்கும்போது நம்ம எண்ணங்கள் செழுமையாகிறது. அப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும். எல்லா மகான்களும் மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது மாரி நமக்கு கற்பனை வந்துச்சுன்னா, காரணம் என்னன்னா, மகான்கள்ங்கிற சக்திய வச்சுக்கிட்டு இருக்கிறதே இந்த மரம் தான். அதனாலதான் நம்ம மரத்துக்கடியில போய் உட்கார்ந்தா ஒரு அமைதி கிடைக்குது. அதனாலதான் அந்த காலத்துல மரத்துக்கடியில உட்கார்ந்து தான் தீர்ப்பு சொல்றதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது மரத்துக்கடியில் நடக்கும். பஞ்சாயத்து கூப்பிடுற பஞ்சாயத்து. நம்ம இது ஜோக் எல்லாம் பார்ப்போம். வடிவேல் சாருக்கு நிறைய பஞ்சாயத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து பேசுற மாரி இருக்கும். ஸோ என்னன்னா, மரம் வந்து பொய் சொல்ல விடாதாமா. நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா, ஒரு நியாயத்த பேசுற மாரி வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல மரத்துல அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருந்தாலும், அந்த பொட்டன்ஷியல வாங்கக்கூடிய ஆற்றல் நம்மளோட கல்லீரலுக்கு இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. அதே மரத்துக்கள் வந்து நான் திருடவே இல்லன்னு பொய் சொல்றான்னா, காரணம் என்ன? அந்த மரம் அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் குடுத்தாலும் அவனோட மரம் அவனுக்குள்ள இருக்கிற மரம் எப்படி இருக்கு? வறட்சியா இருக்கு. அதனால அவன் அத வாங்கிக்கிறது திறன் இல்லனால அவன் வந்து பொய் சொல்றது ஆணித்தரமா சொல்றான். அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய உடலுடைய பெரிய பவர் நியாயம், அநியாயம் அல்லது நன்மை, தீமை இப்படி எதையெல்லாம் தீர்மானிக்குதோ, இதெல்லாம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது சொன்னா, மரத்திலிருந்து உற்பத்தி ஆகுது. அதாவது நம்மளுடைய கல்லீரல்ல இருந்து உற்பத்தி ஆகுது. அப்ப கல்லீரல மட்டும் நம்ம பாதுகாத்து வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க சொசைட்டில இருக்கிறவங்க கல்லீரல்லாம் பாதுகாப்பா இருக்கு சொன்னா, கண்டிப்பா வந்து ஒருத்தர் மேல காழ்ப்புணர்ச்சி இருக்காது. கோபதாபங்கள் அதிகமா இருக்காது. எல்லாமே ஒரு அமைதியான சூழல்ல வர ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம கல்லீரல் எதுல பாதிப்படையுது? அப்படி சொன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. கல்லீரல் ரொம்ப சுலபமா பாதிப்படையறது வந்து நம்மளுடைய நச்சுக்களா இருக்கக்கூடிய உணவுகள் மூலமாவோ, அல்லது நச்சுக்களாக இருக்கக்கூடிய மருந்துகள் மூலமாகவோ, அல்லது நச்சுக்களாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் மூலமாகவோ, அல்லது நச்சுக்களாக இருக்கக்கூடிய ஆல்கஹால் மூலமாகவோ, நம்மளுடைய கல்லீரல் பாதிப்படையுது அப்படிங்கிறது தெரியும். அது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு சுலபமான முறையில கல்லீரல் பாதிப்படையுது. இது எல்லாத்தையும் விட இன்னொரு சுலபம். இது எல்லாமே பொருள் சார்ந்தது. மருந்து, அ கஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய லாகிரி வஸ்துக்கள், அல்லது ஆல்கஹால் சொல்லக்கூடிய கண்ட கண்ட சரக்குகள், அல்லது உணவுல இருக்கக்கூடிய அதீதமான புளிப்பு சுவை கொடுக்கக்கூடிய உணவுகள். இது எல்லாமே பொருள் சார்ந்த ஒரு விஷயம். அதை விட இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் எங்கிருந்து வருது சொன்னா, முழுக்க முழுக்க கல்லீரல்ல இருந்து வருது. கல்லீரல் செழுமையா இருக்கும் பொழுது, உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப பிளசன்ட்டா இருக்கும். சந்தோஷமான மனநிலையில இருக்கும். கல்லீரல்ல வந்து எப்ப வறட்சி ஏற்படுதோ, அப்ப வந்து உங்களுடைய எண்ணங்கள்ல வறட்சி தன்மை வந்துரும். அதாவது காழ்ப்புணர்ச்சி அதிகமா வரும். கோபதாபங்கள் அதிகமா வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப இந்த இடத்துல நமக்கே தெரியாம என்னோட கல்லீரல் எப்படியோ ஆயிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணணும்? எனக்கு கல்லீரல் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா, அது கல்லீரல நான் பார்த்துக்கிறேன். ஆனா என்ன பண்ணுனா கல்லீரல் பாதுகாப்பா இருக்கும்? அப்படி சொன்னா கல்லீரலுக்கு பிடிச்சதுன்னா, கும்பகர்ணனுக்கு என்ன பிடிக்குமோ அத நீங்களும் செய்யணும். கும்பகர்ணனுக்கு என்ன பிடிக்கும்? அதிக நேரம் தூங்கணும்.
அதுக்கு அதை எப்படி சொல்றதுன்னு சொல்லி கதைகள்ல சொல்றது தெரியாம, தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல, அந்த அந்த வார்த்தைகள் எப்படி பயன்படுத்திட்டாங்கன்னா, நல்லா தூங்கணும் அப்படின்னா, நல்லா தூங்கணும்னு சொன்னா நமக்கு புரியிற அளவுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஒரு 2 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் இப்படிதான் சொல்ல முடியும். அதனால தான் அத பெருசுபடுத்துறதுக்காக தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதுக்காக 6 மாதம் அப்படின்னு நம்ம கற்பனைக்கு எட்டாத மாரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. 6 மாசம் தூங்குனான்னா 6 மாசம் முழிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு. அப்ப ஈக்குவலா 6, 6 அப்படின்னா, அப்ப நம்மளும் அதே மாரி ஒரு 12 மணி நேரம் தூங்குனா 12 மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கலாம். அப்படிங்கிற மாரி கணக்கு வருது. இது குழந்தை பருவத்துல ஓகே. இப்ப எல்லாம் நம்ம பொருள் ஈட்ட போயிட்டு இருக்கிறதுனால, அவ்வளவு தூரம் நம்மளால தூங்குறதுக்கு டைம் இல்ல அப்படிங்கிறனால, அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் தூங்குனா, குழந்தைகளா இருந்தா 9 மணி நேரம் தூங்குனாங்கன்னா, அவங்களுடைய கல்லீரல் வந்து பாதுகாப்பா இருக்கும். எதுக்கு அவ்வளவு நேரம் தூங்கணும்? என்ன பர்ப்பஸ்? வெறும் தூக்கம் போதுமா? அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்ல எப்படி இருந்தாலும், அது எண்ணங்கள் மூலமா சொன்னாலும் சரி, உணவு மூலம் சொன்னாலும் சரி, மருந்து மூலமா சொன்னாலும் சரி, எப்படியோ ஒரு விதத்துல நச்சுக்கள் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது இப்ப வரக்கூடிய உலக கண்டிஷன்ல இன்னும் அதிகமா தான் வரும். ஆனா அடுத்த 30 ஆண்டுகள் கழிச்ச போது இன்னும் கூட தான் இருக்கும். அது அடுத்த 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் உணவுகள் இருக்குமான்னு தெரியல. உணவுகள் இல்லன்னு சொன்னா எல்லாத்தையும் கேப்சூல் வடிவத்துல குடுத்துருவாங்க. நீங்க போய் ஒரு 10 கேப்சூல் வாங்கி டெய்லியும் 2, 2 கேப்சூல் போட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுல அயர்ன், விட்டமின், கால்சியம் பட் என்னென்ன இருக்கோ எல்லாமே அதிலேயே இருக்கும். அத வாயில போட்டு நீங்க பாட்டுக்கு இருந்துக்கலாம். இத உழைச்சிட்டே இருங்க, சம்பாரிங்க. அதுக்கு இந்த டேப்லெட் வாங்குறதுக்கு உண்டான காசு அதுல சம்பாரிச்சு எடுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே வாழ்க்கை போனாலும் போயிடும். அப்படி வரும்பொழுது இன்னுமே வந்து நம்மளுடைய நச்சுக்களோட அளவு கூட தான் செய்யும். அப்படியே நச்சுக்களோட அளவு கூடுனாலும், அதையும் பிரிக்கக்கூடிய ஆற்றல் இப்ப இருக்கிற கல்லீரலுக்கு இருக்கு. என்கிட்ட கல்லீரல் மாத்திக்கிட்டே இருக்கு. தன்னோட சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாத்தி, மாத்தி, மாத்தி ஹையர் எண்டுக்கு போய்க்கிட்டே இருக்குது. அப்போ கல்லீரல் தனியா தன்னை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் வச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா, அப்படி வரும்பொழுது அது வேலை செய்யறதுக்கு நேரம் தேவைப்படுது. அப்ப அந்த வேலை செய்யறதுக்கு நேரம் தேவைப்படும் பொழுது என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு கட்டாயமா அந்த ஓய்வு அப்படிங்கிறது மிக, மிக முக்கியமா தேவைப்படுது. இப்ப நம்ம அக்குபஞ்சர் அறிவியல் படியா நம்ம தான் இத பேசிட்டு இருக்கிறதுனால, கல்லீரலுடைய வெளி உறுப்பு அப்படி சொன்னா கண் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப கண்ணுங்கிறது மிக பிரதானம். அந்த கண்ணுங்கிறது ஓய்வு அப்படிங்கிறது எப்ப தர முடியும் அப்படின்னா, கண்ண மூடுனா மட்டும் தான் ஓய்வு கிடைக்கும். இப்ப நீங்க மூக்க மூட முடியாது, காத மூட முடியாது. ஓகே. கண்ண வந்து நீங்களா மூடுனா மூடலாம். இல்லாட்டினாலும் திறந்து வச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல நம்மகிட்ட ஆப்ஷன்ஸ் குடுக்குற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குது. ஆப்ஷன்ஸ் குடுக்காத இடத்துல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப வாய் நீங்க மூடி வச்சுக்கோங்கன்னா, நீங்க மூடி வச்சுக்கணும். நீங்க திறந்துட்டீங்கன்னா தவறா போயிடும். அதே மாரி கண்ண மூடி வச்சுக்கோங்கன்னா, நம்ம மூடி வச்சுக்கணும். திறந்து வச்சா தப்பா போயிடும். அப்ப அந்த மரம், அந்த கல்லீரல்ங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது, கல்லீரலோட ஆரோக்கியம் சொல்லி பார்க்கும் பொழுது, அது அந்த நச்சுக்கள முறிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த நச்சுக்கள முறிக்கிறதுக்கு அதுக்கு ஓய்வு கட்டாயம் தேவைப்படுது. அந்த ஓய்வு எப்படி நம்ம தர முடியும் அப்படின்னா, நம்ம கண்ண மூடி இருந்தா அதுக்கு ஓய்வாயிடும். அப்ப எப்ப கண்ண மூட முடியும்? நீங்க நல்ல தூக்கத்துக்கு போனா தான் ஓய்வா இருக்க முடியும். அப்ப நல்ல தூக்கம் உடனே கிடைச்சிருமா? அப்படின்னா அதுவும் கிடைக்காது. பொதுவா தூக்கம் வந்து இளமை பருவத்துல நிறைய கிடைக்கும். முதுமை ஆக ஆக முதுமைன்னு நான் சொல்றது வந்து ஜஸ்ட் ஒரு பார்டர் ஏஜ் அந்த மிடில் ஏஜ் 35, 40 ஆக ஆக பார்த்தீங்கன்னா, அப்படியே தூக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். அப்ப இந்த கல்லீரல்ல இருந்து வரக்கூடிய தூக்கம் அது இயல்பா குடுக்குது. ஆனா நம்ம இயல்ப மீறி வேலைகள் அதிகப்படி செய்யும் பொழுது, ஏன்னா அந்த டயத்துல நம்ம உழைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. உழைப்புனால ஏர்னிங் நிறைய வருதுங்கிறதுனால நம்ம செய்யறோம். அப்படி செய்யும் பொழுது என்ன பண்றோம், நம்ம தூக்கத்த ஒதுக்கி வச்சுர்றோம். வேணா அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். தூங்குனா வேஸ்ட்டா போகுதுல்ல டைம் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, ஓய்வு குடுக்காம நம்ம பண்ணும்பொழுது, உடல் என்ன பண்ணுதுன்னா, ஓகே இவனுக்கு ஓய்வு புடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அதுக்கேத்த மாரி அத மாடிஃபை பண்ணிக்குது. அப்படி மாடிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது இவங்களுக்கு, தூக்கம்ங்கிற ஒரு அருமையான கன்டென்ட் கிடைக்காம போயிடுது. நீங்க இது யாரெல்லாம் இப்ப தூக்கம் இல்ல, தூக்கம் இல்லன்ட்டு ஒரு பேஷண்ட்ஸ் உங்கள்ட்ட வந்து பேசுறாங்களோ, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு 7 வருடங்கள் அல்லது 10 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது சூழல்? என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நல்ல உழைப்பாளியா இருப்பாங்க. அல்லது வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால தூக்கத்த இழந்தவங்களா இருப்பாங்க. தூக்கம் வந்து தூக்கத்த தள்ளி விட்டவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த பசியும், தூக்கமும் எப்பவுமே வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தை அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய தடவ சொல்லியிருக்கிறோம். வீட்டுக்கு வர குழந்தைய வச்சுக்கிட்டவங்களுக்கு அந்த குழந்தை நம்ம கூட இருக்கும். தொரத்தி விட்டுட்டா அந்த குழந்தை கோவிச்சுட்டு போயிரும். திருப்பி வர வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். நம்பிக்கை குடுக்குற மாரி நம்ம ஏதாவது செஞ்சா தான் அந்த குழந்தை நம்ம மேல நம்பிக்கையோட திரும்பி வரும். அதுபோல இந்த தூக்கம்ங்கிற நபர் வந்து விலகி போயிட்டாருன்னா சிரமமா இருக்கும். அப்ப இந்த ஓய்வுங்கிற ஒரு பெரிய விஷயத்த நம்ம குடுக்கும் பொழுது, பர்ட்டிகுலரா அந்த இரவு தூக்கம் அப்படிங்கிறது பிரதானம். அந்த இரவு தூக்கம் கொஞ்சம் நல்லா கன்ஸ்டபிளா குடுக்கும்போது, அது பர்ட்டிகுலரா பேஷண்டா இருக்கிறாங்க, உடல் நோய்வாய்ப்பட்டுருக்கிறாங்க, சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூக்கத்த ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா குடுத்தா நல்லாருக்கும்.
ஆரம்ப காலத்துல சொல்லுவாங்க, தூக்கம் வந்தா தானே தூங்க முடியும். தூக்கமே வரலன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. கரெக்ட். தூக்கம் வரலன்னா தூங்க முடியாதுதான். அப்ப என்ன பண்ணலாம்னா, தூக்கம் வர மாரியாச்சும் நீங்க நடிச்சுட்டு இருக்கணும். கண்ண மூடி படுத்துக்கணும். கண்ண மூடி படுத்துட்டா தான் அந்த தூக்கம்ங்கிற நபர் வெளியருந்து வந்து உங்க கூட, ஆஹா! இவன் உண்மையா தான் தூங்குறான்னு நெனச்சுட்டு, அது நம்ம கூட சேர்ந்து ஒட்டிக்கும். அந்த குழந்தைய நம்மகிட்ட வர வைக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் தொரத்தி விட்டவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கும் கோவம் வரும். வெளிய போனாங்கன்னா வரமாட்டாங்க. அப்ப வெளிய வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, தூக்கம் வர வரைக்கும் முழிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா, கண்ண மூடி படுத்து படுத்து பழகிட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட தூக்கம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப இரவு தூக்கம் தான் நல்லதா? அப்படின்ட்டு அடுத்த கண்டிஷனுக்கு போகும்போது, இரவு தூக்கம் ரொம்ப ரொம்ப நல்லது. மாற்று கருத்து கிடையாது. அது கம்பல்சரியா வேணும். ஆனா சிலருக்கு உடல் உபாதைகள் இருக்கும் பொழுது, அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது, அல்லது நோய்வாய்ப்படப் போறோம் அப்படிங்கிற சமயத்துல, சிலருக்கு பகல்ல தூக்கம் வரும். உடனே சிலர் வந்து என்ன பண்றாங்க, பகல்ல தூங்கக்கூடாதுல்ல அப்படி சொல்லிட்டு தூக்கத்த தள்ளி போட முயற்சி பண்ணுவாங்க. அதாவது அந்த டயத்துல ஏதாவது 4 வேலைய எடுத்து போட்டு செஞ்சு செய்வாங்க. இது பர்ட்டிகுலரா பெண்கள் செய்யக்கூடிய விளையாட்டு. தூக்கம் வருது அப்படின்னா, சரி ஓகே நம்ம இப்ப எதுக்கு இப்ப தூங்கிட்டு நைட் தூங்க முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணலாம், அந்த நேரத்துல ஏதோ 2 புது வேலைய இழுத்து போட்டு செஞ்சு பார்த்துரலாம் அப்படி சொல்லி செய்வாங்க. அது தவறான கான்செப்ட். தூக்கம் வந்தா தூங்கிட்டு, அதுக்கப்புறம் வேலை செய்றது புத்திசாலித்தனம். அப்படி ஒரு உடல் உபாதையினால தூக்கம் வரும்பொழுது, அந்த தூக்கத்த ஹானர் பண்ணணுமே தவிர, நம்ம தூக்கத்த வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. வேண்டான்னு சொல்லி விடக்கூடாது. ஓகே. சோ அப்ப வந்து ஒரு மிகப்பெரிய அரசன், மிகப்பெரிய பலவான், மிகப்பெரிய கோபக்காரனாக இருக்கக்கூடிய கும்பகர்ணனுக்கும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு அப்படி சொல்லி சொன்னா, இன்டர்னலா இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு யாருன்னு சொன்னா, நம்மளுடைய கல்லீரல் தான். அவருக்கும், அந்த கல்லீரல்ங்கிற நபருக்கும், இந்த கும்பகர்ணன்ங்கிற நபருக்கும் எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்ப நியாயத்த நியாயமா பேசக்கூடிய நபர் கல்லீரல். அதனால வரக்கூடிய விளைவுகள ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய நபர் கல்லீரல். ஃபோர்காஸ்ட் அப்படின்னா நடக்க போறத முன்னாடியே சொன்னோம்னா, அதுதான் ஞான நிலைன்னு சொல்லுவோம். சோ தனக்கு மரணம் வருதுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுட்டு கூட அத போய் ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர் கும்பகர்ணனா இருந்தாரு. அப்ப நமக்கு உடல் உபாதைகள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஏகப்பட்ட பிரச்சனை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் கிட்னி ப்ராப்ளமா இருக்குது. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லும்போது, கடைசியில அவங்களோட ஒரு இடத்துல வரும்போது ரிப்போர்ட்ல நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, கடைசியில பார்த்தா லிவர் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கடைசியா காமிக்கும். அப்ப அந்த லிவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது எத சொல்லுது? கும்பகர்ணன தான் சொல்லுது. அவருக்கு தெரியுதுல்ல, மரணத்த வரப்போகுதுங்கிற விஷயத்த அவருக்கு தெரிவிக்கிறாருல்ல. அப்ப அது வந்து முன்னாடியே தெரியுமானா, நல்லாவே தெரியும். பட் நம்மளோட சயின்ஸ்ல, மாடர்ன் சயின்ஸ்ல அப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தெரியறதில்ல. அந்த டயாலிசிஸோட ஒரு எண்ட் அப்படி வரும்பொழுது, கடைசியில பார்த்தா அது ஹெப்படோமெகலி அப்படின்னு சொல்லிட்டு, லிவர் வீங்கிடுச்சு சொல்லிட்டோம். அல்லது அதுல ஜாண்டிஸ் அட்டாக் ஆயிடுச்சு சொல்லிட்டோம். ஏதோ ஒரு ரிப்போர்ட் வரும். பட் அது ரிலேட்டட் வித் எதுன்னு சொன்னா நம்ம லிவரா இருக்கும். அப்போ வந்து நம்ம உடலுடைய மூச்சு நிக்கிறதையும் கல்லீரல்னால ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். அதனால இவ்வளோ அற்புதமான உறுப்பான கல்லீரல பாதுகாக்கணும் அப்படின்னா, நம்ம இப்ப என்ன சொல்றோம்? நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப உணவு முறையில அவர எப்படி பாதுகாத்து நல்லா குஷியா பார்த்துக்கலாம் அப்படி சொன்னா, அவருக்கு பிடிச்ச உணவு புளிப்பு அப்படிங்கிறது நம்ம அறிவியல் சொல்லுது. அக்குபஞ்சர் அறிவியல் சொல்லுது. அப்போ அந்த புளிப்பான உணவுகள குடுத்துறலாமா அப்படின்னா, இல்ல. நம்ம எந்த கண்ட்ரி, என்ன மாரி டைப் ஆஃப் ஃபுட் இதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம புளிப்ப பத்தி பேச வேண்டி வரும். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து புளிப்புங்கிற விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு இப்ப பர்ட்டிகுலரா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா கூட அவ்வளோ தூரம் இல்ல. அந்த இந்த 3 ஸ்டேட் வரும்போது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு. இந்த பீப்பிள் வரும்போது புளிப்பு அப்படிங்கிற விஷயத்த வரும்போது, வேண்டாம் சுத்தமா நிறுத்திருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. எதனாலன்னா, இவங்களோட உணவுல அதீதமான புளிப்புகள் ஆல்ரெடி சேர்க்கப்படுகிறது. அதோட பிரதானம் வந்து இந்த இட்லி, தோசை. அப்ப இத டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அதுவே அதீதமான புளிப்பு குடுக்கறதுனால என்னாகுது, அந்த கல்லீரல் சோர்வடையும். சோர்வடையும் போதெல்லாம் கோபத்தன்மை வெளிப்பட்டுட்டே இருக்கும் நமக்கு. அப்ப அந்த கல்லீரலுக்கு ஆல்ரெடி புளிப்பு அதிகமா குடுக்கறனால தான், இந்த மாரி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன சொல்றோம், புளிப்ப கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க அப்படிங்கிறோம். அந்த கொஞ்ச நாள்ன்றது சில சமயம் வாரக்கணக்கா இருக்கலாம், சில சமயம் மாதக்கணக்கா இருக்கலாம், சில சமயம் வருட கணக்காக இருக்கலாம். அப்படி குறைச்சு குறைச்சு அது கொஞ்சம் நல்ல ஓய்வும் குடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா, கல்லீரல் இருக்கக்கூடிய தொந்தரவுகள நம்மளால கியூர் பண்ண முடியும். அது கல்லீரல் கியூர் பண்ணும்போது, அது கூட பேரலலாவே கால் பிளாடர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நம்மளால சரி பண்ண முடியும். அப்படின்ட்டு இந்த அறிவியல் அக்குபஞ்சர் அறிவியல் சொல்லுது. அப்போ உணவுல வந்து நம்ம முடிந்த அளவுக்கு புளிப்ப குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கட்டமா இதுல எடுத்துக்கலாம். அதே சமயம்
ஏற்கனவே எனக்கு 40 வயது ஆயிடுச்சு. 40 வயது ஆண்டுகள் நான் நல்லா புளிப்பா தான் சாப்பிட்டேன். அது சூழல்னால காலையில இட்லி சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பிட்டேன். நைட் வந்தா தோசை சாப்பிட்டேன், தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதனோட புளிப்போட தாக்கம் அதிகமா இருக்கும். அப்ப அத குறைக்கணும் இல்லையா? அத குறைக்கணும் அப்படிங்கும்போது தான் நம்ம அதுக்கு வந்து மிகப்பெரிய பலம் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னா, நம்மளுடைய காற்று சக்தி தான் அதுக்கு உண்டான பலம் கொடுக்கக்கூடிய நபர். நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும், காற்று வீசுச்சு, பலம் கொண்டு வீசுச்சுன்னா அந்த மரத்த சாய்ச்சிரும் அப்படின்ட்டு. அப்ப அந்த கல்லீரலையே என்னடா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்கு சொன்னா, நம்மளுடைய காற்றுக்கிட்ட இருக்குது. அப்ப அந்த காற்ற வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அதிகப்படுத்துற வேலைய பண்ணிட்டோம்னு சொன்னா, அவரு என்ன பண்ணுவாரு, இந்த புளிப்பு தன்மைய தானாவே கரைச்சு, குறைச்சு குடுத்துருவாரு. அப்ப அவருக்கு அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னா ரொம்ப சிம்பிளான வழி. அவருக்கு பிடிச்சது என்ன? காரம். காரம்ன்னு சொன்னா குருமிளகு காரம். அப்ப குருமிளகு சார்ந்த உணவை இரவு நேரத்துல எடுத்துக்கலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிளா உணவாவும் இருக்கணும். அதே சமயம் ஹெவியாவும் இருக்கக்கூடாது. நம்ம இவரு கவுண்டமணி ஐயா சார் கவுண்டமணி சார் சொல்ற மாரி, பூசுன மாரியும் இருக்கும், பூசாத மாரியும் இருக்கணும். அப்படிங்கிற மாரி, எடுத்த மாரியும் இருக்கணும், எடுக்காத மாரியும் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு வழி, சூப் எடுத்து சாப்பிட்டுக்கிறது. அப்ப குறுமிளகு போட்ட போதும், ஏதாவது ஒரு காய்கறியோ அல்லது நான்வெஜ் சூப்போ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அத எடுத்து சாப்பிட்டுட்டீங்கன்னா, கிளியர் சூப்பா இருக்கிற மாரி சாப்பிட்டுட்டீங்கன்னு சொன்னா, இரவு கொடுக்கக்கூடிய குறுமிளகு வந்து நம்மளுடைய நுரையீரலுக்கு சக்தி குடுத்து, அந்த நுரையீரல் என்ன பண்ணும், இந்த கல்லீரல தன்னோட பக்கத்துல இழுத்து, இவரு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது, அவருக்கு உண்டான ஆற்றலையும் குடுத்து, நம்ம உடம்புல இருக்கிற செல்கள்ல இருக்கக்கூடிய புளிப்பு தன்மையை, ரத்தத்தில் இருக்கிற புளிப்பு தன்மையை படிப்படியா குறைக்க ஆரம்பிச்சுருவாங்க. இது குறையுதா இல்லையான்ட்டு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கு. பட் பிராக்டிகலா நான் பார்க்கணும் இல்லையா? அப்படின்னா, உடனடியான மாற்றம் தெரியாது. நீங்க ரெகுலரா எடுத்துட்டே வந்தீங்கன்னா, இந்த தேவையில்லாத புளிப்பு தன்மைகள் வெளியேற்றப்படணும் இல்லையா? உள்ள இருக்குது, எக்ஸஸா இருக்குன்னா, அது புளிப்பு தன்மை குறையணும். குறைஞ்சிட்டு ஒரு நார்மல் லைனுக்கு வரணும். ஒரு பேலன்ஸ் லைனுக்கு வரணும். அப்படி இருந்த புளிப்பு வெளிய வந்தா, அது எப்படி வெளிய போறது தெரியும் அப்படின்னா, டெஃபினட்டா யூரின் போகும்போது நல்ல எரிச்சல் வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில இல்ல. மேபி ஒரு ஒரு சிலருக்கு 3 வாரம் கழிச்சு, ஒரு சிலருக்கு 2 மாதங்கள் கழிச்சு, அல்ல 1 மாதம் கழிச்சு பார்த்தா யூரின் போகும்போது எரிச்சல் வர ஆரம்பிக்கும். அந்த எரிச்சலோட அடையாளமே உங்க ரத்தத்துல இருக்கிற புளிப்புத்தன்மை படிப்படியா அதாவது அது புளிப்புத்தன்மை நம்ம சொல்றோம். நம்ம இதுல பேசுறோம்னு சொன்னா, நம்ம மாடர்ன் சயின்ஸ் படி பேசுனா டாக்ஸினிட்டி. அந்த டாக்ஸினோட வந்து குறைச்சு டீடாக்ஸிஃபை பண்ணி அவர் வெளிய அனுப்ப ஆரம்பிச்சுருவாரு. அப்படி வெளிய ஆரம்பிக்கும்போது அது கண்டிப்பா கொஞ்சம் ஒரு எரிச்சல உண்டாக்கும். அந்த எரிச்சல் வரும்போது நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே உடம்புல இருக்கிற புளிப்புத்தன்மை குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு எரிச்சல் வருஷக்கணக்குல எல்லாம் இருக்காது. மேபி 1 நாள், 2 நாள் இருக்கும். அந்த 1 நாள், 2 நாளுக்கு எந்தவித மருந்துகளும் போடாம அத பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சிலருக்கு வெயில்ல போயிட்டு வந்தா வரும். எரிச்சல் இருக்கும். அது இங்க அங்க குறிப்பிடல. நார்மலாவே இருந்துட்டு இருப்பீங்க. எப்பவும் போல உங்க சைக்கிள் இருக்கும். திடீர்னு இது பார்த்து இந்த ஃபுட் ஹேபிட்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த எரிச்சல் தன்மை வரும். அப்படி எரிச்சல் தன்மை வந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து டாக்ஸின்ஸோட லெவல் கன்ஸ்டபிளா உடம்புல விட்டு வெளிய போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு வரும். அது வர ஆரம்பிச்சப்ப உங்கள அறியாம தூக்க நிலை ஈஸியா கிடைச்சிரும். நல்லா தூங்கவும் ஆரம்பிச்சிடலாம். ஸோ உணவு முறையில இத நம்ம ஃபாலோ பண்ணா போதுமானது. ஸோ பாயிண்ட்ஸ் குடுத்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து இந்த காற்றையும், இந்த மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி வந்து பிரதானமா நல்லா வேலை செய்யும். அப்படி வரும்போது இந்த லிவர் 4 அப்படிங்கிற ஒரு புள்ளி. அது LIV4 அப்படிம்பாங்க. அல்லது LV4 அப்படிம்பாங்க. லிவர் அப்படிங்கிறத ஷார்ட் பண்ணி சொல்றது. LIV4னாலும், LV4 அப்படின்னாலும் ஒரே பேரு தான். ஸோ அது வந்து நம்ம நெட்ல போட்டீங்கனாலே தெரிஞ்சிரும். அந்த LV4ங்கிற புள்ளி வந்து கணுக்கால் காலோட மூட்டுல தான் இருக்கும். அந்த மூட்டுல வந்து கணுக்கால் மூட்டுல பார்த்தீங்கன்னா, கொலுசு போற இடத்துல ஐயா அது வா ஹலோ? நடுவில் பிரேக் ஆயிடுச்சுங்க ஐயா. சொல்லுங்க. LIV4 சொன்னீங்க. அதுலேருந்து கண்டினியூ பண்ணுங்க ஐயா. ஓகே. LIV4 ஆர் LV4 அப்படின்ட்டு நெட்ல தேடி பாருங்க. அல்ல நம்ம புத்தகங்கள் வச்சிருக்கிறீங்க சொன்னீங்கன்னா, அதுல புக்ல அந்த படம் இருக்கும். ஸோ அந்த புள்ளி இருக்கிற இடத்துல நல்லெண்ணெய் லேசா சூடு பண்ணி, அந்த புள்ளி இருக்கிற இடத்துல கொஞ்சம் லேசா மசாஜ் பண்ணீங்கன்னா போதும். மசாஜ் சொன்னா ரொம்பவும் அமுத்திட்டு இருக்க வேணாம். லேசா இந்த குழந்தைக்கு புது புது குழந்தைக்கு, புது நியூ பார்ன் பேபிக்கு எப்படி நீங்க வந்து
எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி விடுவீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா போதும். அந்த புள்ளியில நீங்க மசாஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, லிவரோட எனர்ஜி லெவல் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். அதுல வந்து நமக்கு பர்ட்டிகுலரா அந்த 2 புள்ளியும் வந்து என்னன்னா, நம்மளுடைய மரம் பிளஸ் காற்று அப்படிங்கிற சக்தியை ஈர்க்கக்கூடிய புள்ளிகளாக இருக்கறனால, நீங்க காற்றுக்கு ஏற்கனவே உணவு குடுத்துட்டீங்க. என்ன உணவு குடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த சூப் குடுத்துட்டீங்க. மரத்துக்கு வந்து ஏற்கனவே புளிப்பு அதிகமா இருக்கனால, அதுக்கு நீங்க குறைச்சிட்டீங்க. இரவு நேரத்துல யாரும் தோசை அதிகமா சாப்பிடாம இருந்தாலே போதும். தோசைன்னா பர்ட்டிகுலரா அந்த உளுந்து போட்டு புளிக்க வச்சு சாப்பிடுறது தான். இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் என்ன தோசை பிடிக்கும்னா, நல்லா முருகலான தோசை பிடிக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லுவோம். அப்போ முருகலான தோசை எப்போ உற்பத்தி ஆகும்? நல்ல புளிச்ச மாவு இருந்தா தான் முருகலான தோசை கிடைக்கும். அப்போ அம்மாடி ஃபேன் ஆஃப் பண்ணிடுமா? அப்ப முருகலான தோசை வந்து புளிப்புத்தன்மை அதிகமாக்கிட்டு இருக்கும். இப்ப இதுவே நம்ம குழந்தைகளுக்கு குடுத்துட்டோம்னா, இயற்கை அந்த இளமையான பருவத்துல எதுவும் தெரியாது. அந்த 40, 45 ஆண்டுகள் கழிச்சு அவங்களோட முறையில வரும்பொழுது, இதெல்லாம் ரொம்ப அதிகமான இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணிவிடும். அப்ப அந்த உணவுல நீங்க கரெக்ட்டா ஸ்ட்ரிக்ட்டா இருந்து தான் ஆகணும். அதுக்கு கோதுமை தோசை ஊத்தி குடுங்க. அது ஒண்ணும் கிடையாது. தோசை தான் வேணும், கோதுமை தோசை ஊத்தி குடுங்க. பட் கோதுமை தோசை பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க முதல்ல எடுத்தோனே சாப்பிட மாட்டாங்க. ஏன்டா அத நம்ம குடுத்தது இல்ல. அதனால வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி விடலாம். உடனே அடுத்தது வந்துரும் சார், நெல்லிக்காய் நல்லதா? லெமன் நல்லதா? கொடப்புளி நல்லதா? புளி நல்லதா? அப்படின்னு எல்லாமே நல்லதுதான். உணவுல எதுவுமே கெட்டது கிடையாது. படைப்பு அப்படிதான் வச்சிருக்குமே தவிர எதையும் நெகட்டிவா படைக்காது. பட் ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கிறத ஒட்டுக்கா ஒரே டைரக்ஷன்ல போயிட்டனால தான் அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க அப்படி சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு, ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு. மேபி 1 வாரம், 2 வாரம் முதல்ல வச்சு பாருங்க. ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, திருப்பி 1 வாரம் கன்டின்யூ பண்ணுங்க. இல்ல இடையில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆனா அந்த அளவுக்கு ரெகுலரா சேர்த்த வேண்டாம். அப்படி பண்ணிக்கலாம். அப்ப தக்காளி சாப்பிடலாமா? தக்காளி சாப்பிட்டுக்கோங்க. இல்ல டேஸ்ட் இல்லாம இருந்தாலும் நம்மளால சாப்பிட முடியாது. அப்ப டேஸ்ட்டாவும் வேணும். அப்ப நாட்டு தக்காளி போட்டுக்கலாமா? போட்டுக்கோங்க. ஆப்பிள் தக்காளி போடணுமா? போட்டுக்கோங்க. ஸோ அத வச்சு ஓரளவுக்கு க க இதுக்கு காம்பன்சேட் பண்ணி வந்துரலாமே தவிர, நேரடியா புளி இருக்கக்கூடிய உணவுகள தவிர்த்து வச்சுக்கோங்க. அதே மாரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த வெள்ளை சார்ந்த உணவுகள், வெள்ளைப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாமே வந்து புளிப்பு தன்மை அடைஞ்சிரும். அது வெள்ளை சர்க்கரையா இருந்தாலும் சரி, வெள்ளைப்படுத்தப்பட்ட மைதாவா இருந்தாலும் சரி, ஆ ஆயில்ல இருக்கிற இது எடுக்கிறேன்னு சொல்லி அத ப்ளீச் பண்ணாலும் சரி, ப்ளீச் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே புளிப்பு தன்மை ஆயிடும். அப்ப ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னா அது புளிப்பு தன்மை தான். இந்த பேஸ் தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட்ட பார்த்தோம்னா, அது புளிப்பா இல்லையான்னு பார்த்துக்கலாம். நாக்குல வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வெள்ளை சர்க்கரை நாக்குல வச்சா இனிப்பா தான் இருக்கும். ஆனா அது உள்ள வந்து புளிப்பு சுவை தூண்டிவிடும். ஆனா புளிப்பு சுவை எப்பொழுது தூண்டப்பட்டாலும் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. புளிப்பு சுவையானது எதை கொடுத்தாலும் உடனே எனர்ஜி கிடைக்கும். உதாரணத்துக்கு, நீங்க என்ன ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் எடுத்து வாயில போட்டீங்கன்னா, நல்ல பிஸ்கட் ஏறும். அப்படின்னா என்னன்னா, ஒரு லிவர போய் தூண்டி விடுறீங்கன்னு அர்த்தம். அதாவது கும்பகர்ணன போய் எழுப்பி விடுறீங்கன்னு அர்த்தம். எந்திரிச்சா பயங்கர எனர்ஜியா இருக்கும். அப்ப எழுப்பி எழுப்பி விட்டுறலாம்ல அப்படின்னா, அந்த அளவுக்கு நீங்க ஓய்வு குடுக்கணும் இல்லையா? எழுப்பி விட்டுட்டீங்கன்னா ஓய்வு குடுக்கணும். ஆனா நம்ம ஓய்வு எப்பவும் போல குடுக்குறோம். ஆனா தூண்டல் மட்டும் அடிக்கடி நடக்கும்போது என்னன்னா, ஒரு கட்டத்துல அந்த தூண்டல் ஏற்படாம போயிடும். அப்படி தூண்டல் சரி, அவங்களுடைய பிற்காலத்தோட தாம்பத்திய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சுரும். ஓகே. அப்ப அது அந்த டாபிக்ல நம்ம போகல. சோ இது வந்து ஒரு மனநிலையில இருந்து எல்லாத்தையும் மாத்திக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்மளுடைய கல்லீரல் சார்ந்த கும்பகர்ணன்ட்ட இருக்குது. நியாயமும் பேசுவாரு, அடிச்சு துவசமும் பண்ணுவாரு. அடுத்தவங்க மேல ரொம்ப ஈர்ப்பாவும் இருப்பாரு. நாட்டுப்பற்றாவும் இருக்கும்னு சொல்லலாம். வீட்டு பற்றாவும் இருக்கலாம் சொல்லலாம். எந்த பற்றும் அதிகமா கொண்டு வர்றது நுரையீரலோட வேலை. சாரி, கல்லீரலோட வேலை. ஸோ இந்த பகுதி வந்து இந்த லிவர் 4 அப்படிங்கிற புள்ளிய பத்தி பேசிட்டோம். கும்பகர்ணன பத்தி பேசிட்டோம். கல்லீரல்ல பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள பத்தி பேசிட்டோம். இன் கேஸ் யாராச்சும் டயபெட்டிக் பேஷண்ட் லாங் பீரியட்ல இன்சுலின் போட்டுட்டு இருக்கிறாங்க. நைட் தூங்கும்போது கால் பயங்கரமா எரிச்சல் இருக்குது அப்படின்னா, அதுவும் வந்து கல்லீரலோட வேலை தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம சொன்ன அந்த LIV4 ஆர் LV4 அப்படிங்கிற புள்ளிய அதே மாரி நல்லெண்ணெய் லேசா சூடு பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் தொடர்ந்து நீங்க அப்ளை பண்ணிட்டே வாங்க. தொடர்ந்து மீன்ஸ் 1 நாள் விட்டு 1 நாள் பண்ணலாம். இல்ல டெய்லியுமே சிரமம் இருக்குன்னா, டெய்லியுமே நீங்க பண்ணலாம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து கல்லீரல்ல இருக்கிற எனர்ஜி கிடைக்க கிடைக்க, அந்த கால் பாதத்தில் இருக்கிற எரிச்சல் அல்லது கால் பாதத்தில் இருக்கிற மதமதப்பு சொல்லுவாங்க. கால் வந்து சென்சேஷன் ரொம்ப கம்மியா இருக்குது. தரையில வைக்கிறேனா இல்லையான்னு தெரியல. கால் வந்து பஞ்சு போல இருக்குது. அப்படி சொல்றது எல்லாமே இந்த நுரையீரல்ல போதிய சக்தி இல்லாததோட ஒரு இண்டிகேஷன் தான். ஏன்னா, அவர் வந்து நெறைய எனர்ஜிய லாஸ் பண்ணிட்டாரு. எதுக்கு எனர்ஜி லாஸ் பண்ணார்னா, மேபி டியூ டூ ட்ரக்ஸ் அதிகமா எடுக்கிறதா இருக்கலாம். அல்லது என்னோட தொழில்ல நான் ரொம்ப கோபமா பட்டு அப்படியே பழகிட்டேன் அப்படி சொல்ற மாரி இருக்கலாம். எதுனாலும் ஓகே.
அது அவர்கிட்ட இருக்கிறத கொடுக்குற வரைக்கும் கொடுத்துருவாரு. அவரோட லிமிட் தாண்டிட்டாருன்னா அவ்வளவுதான், அப்படியே சோர்ந்து போய் படுத்துருவாரு. கும்பகர்ணனே தான் அடிச்சு துவசம் பண்ணுவாரு. அப்புறம் போய் படுத்துட்டாருன்னா அவர் எழுப்பவே முடியாது. அவ்வளோ பொட்டன்ஷியல் திருப்பி ரீபில்ட் வரணும். அப்ப கண்ணை மூடிதானே இருக்கணும் நமக்கு. அதனாலதான் நம்ம கோவப்பட்டோன்னே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பதட்டமாய் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நம்மளே உட்காருவோம். யாரையாவது ரொம்ப கத்திட்டோம் அப்படின்னா நம்மள அறியாம கை காலெல்லாம் நடுக்க வரும். கை கால் நடுக்க வர்றது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்கார தோணும். அந்த நேரம் முயற்சி பண்றோம். முடியாதவன தூண்டி விட்டு எப்படியாச்சும் நீ வேலை செஞ்சிரு. அதாவது சொல்லுவாங்களே, இது சில சமயம் நாய் துரத்தி வந்து ஓடிட்டான் அப்படின்னா அதே மாதிரி எப்பவும் ஓடுவானா? கண்டிப்பா ஓட முடியாது. அந்த மாதிரி கடைசி நேரத்துல ஓடுற சக்தி தான் அந்த ஸ்வீட் எல்லாம் கொடுத்தோன்னா டக்குன்னு ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது. அதே தான் ஆல்கஹால். டக்குன்னு கொடுத்தோன்னா பயங்கர எனர்ஜியா இருக்கிற மாதிரி தெரியும். இது அப்படியே ரெகுலரா பண்ண என்ன ஆகும்? கடைசியில அது தொட்டு பார்த்தாலே புஷ்ஷுட்டு கீழே விழுந்துருவாரு. இது இந்த இந்த நம்ம கும்பகர்ணனோட ஆக்டிவிட்டிஸ் அப்படியே நீங்க கதைகளாவோ அல்லது புத்தகங்களையோ இதுலயே தேடி தேடி கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரலோட மகத்துவத்தை எவ்வளவு அழகா ஒரு கதை மூலமா யாருனாலையும் அழிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய மக்கள் படைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இது போல ஒவ்வொரு கேரக்டரையும் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். இந்த பக்கம் பஞ்சபாண்டவர்கள்னால சொல்ல முடியலாம், சொல்லலாம். அந்த பக்கம் இவங்களா எடுத்துக்கிட்டாலும் சொல்ல முடியும். இப்ப பஞ்சபாண்டவர்கள் எடுத்துட்டாலும் தர்மர் இருக்காரு, பீமன் இருக்காரு அப்படின்னா நீங்க இப்ப இந்த பக்கம் இருந்து பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா பீமன் என்னென்னலாம் பண்ணாரோ அதுவும் வந்து கும்பகர்ணனுக்கும் மேட்ச் ஆகும், கல்லீரலுக்கும் மேட்ச் ஆகும். ஸோ பீமனை பத்தி நம்ம இப்ப பேசுறது சேம் திங். இதே மாதிரி கோபக்காரன், நியாயஸ்தன், ஏதாச்சும் ஒண்ணு டக்குன்னு ஷார்ட் டெம்பர் ஆயிடுவான். ஆனா அதே சமயம் யாரையும் விட்டு தர மாட்டான். அடுத்தவங்களுக்காக இவன் போய் அடி வாங்குவான். இதெல்லாம் பண்ணுவான். ஸோ அதுவும் அவனோட கேரக்டரா இருக்கு. இங்க இவனோட கேரக்டர்ல நியாயம், தர்மம் எல்லாம் பேசுறது கும்பகர்ணனோட கேரக்டரா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அருமையான இதிகாசத்தை நம்ம இனிமேல் பார்க்கும்போது ஒரு அறிவியல் சப்ஜெக்டா, சயின்ஸ் சப்ஜெக்டா விட்டுட்டு பாடியோட அனட்டாமி அப்படிங்கறத பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற பஞ்சபாண்டவர்கள் யாரு, அவங்களோட கேரக்டர் யாரு, திரௌபதி யாரு, இப்படி எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியுது. தேவைப்படும்போது நம்ம ஒவ்வொரு கேரக்டரை வெளியே எடுத்து எடுத்து பேசுவோம். ஸோ இதோட நம்மளுடைய நான் பேசக்கூடிய பகுதியை நிறுத்திட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம மீண்டும் பேசலாம். ஸோ மணி 9:12, 7:12. இன்னும் அடுத்த ஒரு 10-15 நிமிஷம் நம்ம சந்தேகங்கள் ஏதாவது இருப்பின் தாராளமா பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது இன்றைய நிகழ்ச்சி. கல்லீரல் பற்றிய அனைத்து விஷயங்களும் நமக்கு புரிகிற மாதிரி எளிமையாக கூறினீர்கள் ஐயா. ஐயா அவர்கள் நாம் தமிழ் நிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஈலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் அன்பர்களுக்கு கேள்வி ஏதாவது கேட்கணுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி அவர் இன்றைக்கி சொன்னதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் சிலது சொல்கிறேன். அவர் வந்து கல்லீரல் வந்து ஒரு கும்பகரனோடு ஒப்பிட்டு கூறினார்கள். ஏன்னா கும்பகரன் எப்படி நல்லா தூங்குவான், கோவக்காரன், மிகப்பெரிய பலசாலி, எழுப்புவது சிரமம், ரொம்ப நியாயஸ்தன், இதெல்லாம் சொன்னாங்க. அதே வந்து அந்த கல்லீரலுக்கும் இது கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து விஷயங்களையும் நேராக கூறுவதில் கல்லீரலுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும், கல்லீரல் நன்றாக இருக்கும்போது நல்லா தூங்குவாங்க, ஞான நிலையில் உணர்வார்கள் என்றும் அவர் கூறினார்கள். கதைகளில் வரும் கதாபாத்திரங்களில் கல்லீரலை முழுமையாக பிரதிபலிக்கிறது. கல்லீரல் வந்து ஞான நிலையத்தை உணர்த்தும் போது நம்ம ஞானிகள்லாம் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்க மாதிரி நம்ம கற்பனையில் நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து மரத்து கீழே உட்காந்து சொல்லும்போது அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அதனால் அந்த மரத்துக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. நியாயமான தீர்ப்பு சொல்கிறவங்களாம் மரத்து கீழே இருந்து சொல்லுவாங்க அப்படின்றது ஐயா சொன்னாங்க. அது நம்மளும் சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய சுவாமி படங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் மரத்து கீழே இருக்க மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கும்பகரனை எழுப்பி அவனை வந்து போருக்கு போக சொல்லும்போது கும்பகரனுக்கு தெரியுமா அது வந்து போருக்கு போனாலும் தோற்றுவோன்று. ஆனாலும் வந்து அவனை இடித்து உரைத்தார்கள் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அப்படி சொல்லும்போது அவர் போருக்கு வந்து அவரே நம்ம போனாலும் அழிஞ்சிருவோன்ற மாதிரி அவருக்கு சொல்லிவிட்டு அப்படி தான் அவர் வந்து ராவணனுக்கு முன்னாடியே கும்பகரன் போய் போர் புரிந்ததாக ஒரு இதிகாசத்து வருது. அதை வந்து யாராவது நம்மளை டீஸ் பண்ணாக்கா நமக்கு கோபமே வருகிறது அப்படின்ற சொல்கிறாங்க. இப்போ கல்லீரல் பாதிப்பாக இருந்ததுன்னா நமக்கு கட்டாயம் கோபமாக இருக்கும். மரம் வந்து பச்சை பசேல்னு இருந்தாக்கா அது அனைவரையும் ஈர்க்கும்.
அப்போ வந்து நம்ம கல்லீரல் நல்லா இருக்குது ஒருத்தருக்குன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்க நல்லா சிரித்து பேசுவாங்க, நல்லா தூங்கி எழுந்துக்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லதெல்லாம் செய்வாங்க, நல்ல நியாயமான விஷயங்களை அவர்களால் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடலின் மிகப்பெரிய பவர் வந்து கல்லீரல் அப்படின்ற உறுப்பு தான் அது. இப்போ கல்லீரல் பாதிப்படைந்தால் நச்சுக்களாக இருக்கக்கூடிய உணவு, ட்ரக்ஸு, ஆல்கஹால் இது போன்ற பொருட்கள்லாம் நம்மளுடைய கல்லீரல்லாம் பாதிப்படையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம எண்ணங்களில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கூட கல்லீரலின் வறட்சியால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. கல்லீரலை செழுமையாக்க நம்ம நல்லா தூங்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய அக்குபஞ்சர் வாயிலாக நமக்கு கண்கள் வந்து கல்லீரலுடைய வெளி உறுப்பு நம்மளுக்கு தெரியும். அந்த வெளி உறுப்பு வந்து ஓய்வு எடுத்ததுன்னா அது வந்து நம்ம கல்லீரலுக்கு நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வேலை காரணமாக என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் தூக்கம் வந்தால் கூட அதை தள்ளி போட்டுட்டு வேலை செய்வேன்ட்டு வேலை செய்கிறாங்க. அந்த வேலை செய்யும்போது இந்த கண்ணுக்கு ஓய்வு கொடுக்காமல் வேலை செய்யும்போது அந்த நச்சுத்தன்மை களைவது குறைக்கப்படுகிறது. இயற்கையில் வருகின்ற தூக்கத்தை தவிர்த்து இயல்பை மீறி வேலை செய்யும்போது கல்லீரலுக்கு ஓய்வு கொடுக்காமல் அதை பாதிப்படைய செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பசியும் தூக்கமும் குழந்தைகள் போல அப்படின்னு சொல்கிறாரு. மிக சிறந்த எடுத்துக்காட்டு அது. நம்ம குழந்தைங்க நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி நம்ம விரட்டிட்டோம்னா அவங்க திருப்பி நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அதுபோல் பசியும் தூக்கமும் நம்ம கிட்ட வரும்போது நம்ம அதை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாருங்க. இரவு தூக்கம் மிகவும் நல்லது. பகலில் தூக்கம் வந்தால் அதையும் தூங்கணும். இயற்கை விதிமீறல் இருக்கக்கூடாது. நம்ம உடல் நலம் நல்லா இருக்கணும்னா இயற்கை விதிமீறல் இருக்கக்கூடாதுங்க. அதே போல் கல்லீரல் வந்து நம்ம முன்கூட்டியே ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய அளவு சக்தி வாய்ந்தது. நமக்குடைய லிவரில் பிரச்சனை இருக்குது, அது ஃபெயிலியர் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடி கல்லீரல் வந்து நமக்கு எடுத்து குறைக்கக்கூடிய அற்புதமான உறுப்பு. அந்த கல்லீரலுக்கு வந்து பிடித்தமான உணவு வந்து புளிப்பு. ஆனால் நம்ம அன்றாட உணவுகளில் நிறைய புளிப்பு சாப்பிட்றோம். ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஏற்கனவே அதிகமாக புளிக்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை குறைக்க வேண்டும். இப்போ கல்லீரலில் ஒரு உறுப்பில் பிரச்சனை இருக்குன்னா நம்ம வந்து ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூட புளிப்பை குறைக்க வேண்டும். அதுக்கப்புறம் காற்று சக்தியின் மூலம் அதற்கு பலம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று சக்திக்கு எப்படி பலம் கொடுக்கலான்னா, காற்று சக்திக்கு நுரையீரலுக்கு சக்தி அளிக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும். அது வந்து குறுமிளகு தான். நம்ம நுரையீரலுக்கு உண்டான உணவு வந்து குறுமிளகு. அந்த குறுமிளகு சூப்பு வந்து தினமும் இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சூப் குடிச்சிட்டு வந்தோம்னா காற்றுக்கு நம்ம நல்லா சக்தி கொடுத்துட்டோம்னா அது வந்து கல்லீரலை பாதுகாக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. குறுமிளகு வந்து நுரையீரலுக்கு எப்போ சக்தி கொடுத்து அது செல்லில் இருக்கிற புளிப்புத்தன்மையை வெளியேற்றும். அப்போ எப்படி வெளியேறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கார் ஐயா. எப்படின்னா, அவங்க பல நாள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது புளிப்பு சுவை நைட்டில் எடுத்துக்காமல் வெறும் மிளகு சூப் நைட்டில் குடிக்கும்போது அவங்க யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குமா. அப்போது யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குதுன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய புளிப்புகள் வெளியேறுன்னு அர்த்தம். அது டீடாக்சிஃபை பண்ணுது அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் பாயிண்ட் சொன்னாருங்க. என்னென்னா LIV4 அப்படின்ற பாயிண்ட்டு, அது முக்கியமான பாயிண்ட். அது என்னென்னா காற்றும் மரமும் இணைக்கும் புள்ளி. அந்த புள்ளி நம்ம மசாஜ் பண்ணும்போது காற்று மூலகத்துக்கும் மரம் மூலகத்துக்கும் சக்தி அளிக்கக்கூடிய புள்ளி அது. அந்த புள்ளியை வந்து நல்லெண்ணெய் லேசாக சூடேற்றி மசாஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பியூரிஃபை பண்ணது, ரொம்ப ரீஃபைண்ட் பண்ணது, பியூரிஃபை பண்ணது, ஒயிட் சுகர், பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசி இதெல்லாம் வந்து நிறைய புளிப்புத்தன்மை உள்ளது. ஸோ அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டு வந்தாக்கே வந்து கல்லீரலுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும். அது வந்து நம்மளுடைய மனநிலையை மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது கல்லீரல். கல்லீரல் நல்லா இருந்தால் நம்மளோட மனநிலையும் சிந்தனையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கால் எரிச்சல் இருக்கும்போது அதே மாதிரி அந்த பாயிண்ட் LIV4லேயே வந்து நல்லெண்ணெய் லேசாக சூடு பண்ணி மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு வரும்போது அந்த எரிச்சல் குறைவாகும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய வகுப்பு மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. மோகன் ஐயா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம். கல்லீரலுடைய வெளி உறுப்பு வந்து கண்ணுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, வெளி உறுப்பு. அப்ப அந்த கண்ணுல குறைபாடு வருதுங்க ஐயா. இப்ப குழந்தைக்கு கூட வருது, ஏஜ் ப்ராசஸ்ல கூட வருது. இதுக்கு கல்லீரலுக்கு சம்மந்தம் இருக்கா ஐயா? இல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அது வைட்டமின் குறைபாடு கம்மியா இருக்கு, அதனால நீங்க அதை மட்டுமே ரெஃபர் பண்றாங்க, அதுக்கு மட்டுமே தனியா பாக்குறாங்க. இதுக்கும் அந்த கண்ணுல வர குறைபாடுக்கும் இதுதான் காரணமா இருக்குமா, இல்ல வேற காரணமும் இருக்குமா கண்ணுல வர குறைபாடு?
இல்ல இப்ப பொதுவா கல்லீரலுக்கு வந்து கண் அப்படிங்கிறது தான் அறிது அக்கப்பச்சர் அறிவியல் சொல்லுது. இன்கேஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ்னா சின்ன ஸ்கூல் கோயிங் ஸ்டேஜ்லயோ அல்ல காலேஜ் கோயிங்லயோ அல்லது ஃபர்ஸ்ட் இந்த 35 இயர்ஸ்க்குள்ள வரும்போது இந்த கல்லீரல்ல வரக்கூடிய சோர்வு வந்து கண்ணில் கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்படி வந்தவங்களுக்கு நம்ம கல்லீரலை சமன்படுத்தி ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணில் வரக்கூடிய வேரியேஷன்ஸ் கரெக்ட் பண்ணி இருக்கிறோம். அது வந்து நம்ம சயின்ஸ் மாடர்ன் சயின்ஸ் வந்து கண்ணை பார்க்குறாங்க. கண்ணில் பார்க்கும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நர்வ் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்டிகுலர் ஆப்டிக்கல் நர்வ் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டா இருக்கக்கூடிய விட்டமின்ஸை பத்தி நிறைய பேசுறாங்க. பட் இங்க நம்மளுடைய கல்லீரலோட சோர்வு தான் கண்ணுல காமிக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மதியான நேரத்துல சாப்பிட்ட உடனே நம்மள அறியாம கொஞ்ச நேரம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். அல்லது அந்த நேரத்துல வேலை செய்யும்போது கூட அப்படியே கண்ணு சொக்கும். காரணம் என்னன்னா சாப்பிட்ட ஒரு பசியோட தான் நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனர்ஜி தானே வரணும், சோர்வு வரக்கூடாது. காலையில சாப்பிட்டோம், காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து வேலை செஞ்சோன்னா டயர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், என்னோட உடம்புல எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். அப்ப நான் சாப்பிட்டோன்னே எனக்கு எனர்ஜி வரணும். ஆனா எனர்ஜி வரக்குள்ள ஏன் சோர்வு வருது அப்படின்னா, சாப்பிட்ட உணவு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலோ, அல்லது பசி இல்லாமல் சாப்பிட்டாலோ, அல்லது வேகமாக சாப்பிட்டாலோ, உணவு வந்து புளிப்புத்தன்மை சீக்கிரமா அடைஞ்சிரும். அப்ப திருப்பி புளிப்பு சுவை யாருக்கு சேரும்? கல்லீரலுக்கு சேரும். ஆனா கல்லீரல் தனக்கு கொடுத்த வேலையாக அதை எடுத்துட்டு தான் வேலை செய்ய ஆரம்பிக்க போறேன் அப்படின்னோடனே, நம்ம உடல்ல ஒரு அசதி தன்மை கொண்டு வருது. அப்ப அந்த வேலை செய்யறங்கிற இண்டிகேஷனை யாரு காமிச்சு கொடுக்குறாங்க? கண்ணு காமிச்சு கொடுக்குது. உடனே நம்மள அறியாம என்னதான் பேசினாலும், என்ன சுவாரஸ்யமா இருந்தாலும் நம்மள அறியாம அப்படியே கண்ணு மூடி மூடி திறக்குது. ஏன் கண்ணை மட்டும் மூடணும்? உடம்புல இருக்கிற வேற ஏதாச்சும் பகுதிகளை மூக்கையோ, காதையோ மூடலாம் இல்ல அப்படின்னு சொன்னா, உடல்ல இருக்கக்கூடிய மசில்ஸ்ல ரொம்ப ரொம்ப சாஃப்டஸ்ட் மசில்ங்கிறது உங்க ஐலாஷ். அப்ப உடல் முழுக்க அசதி இருக்குது. அதுல மிக மிக சாஃப்டஸ்ட் நம்மளுடைய ஸ்கேல் எங்க இருக்கு சொன்னா ஐலாஷ்ல இருக்கிறதுனால, கண் இமையில இருக்கிறதுனால என்னன்னா, அது முதல்ல தெரியுது. மத்த உடல் பகுதியில தெரியல அவ்வளவுதான். அப்போ உடனே அது காமிச்சிருது. காமிச்சோன்னா திருப்பி ஒரு சின்ன ஓய்வு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் எடுக்குறீங்க. எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுறீங்க. ஏன்னா அவரோட ப்ராசஸ் முடிஞ்சோனே ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சிருது. கும்பகர்ணம் தூங்கி எந்திரிச்சோன்னா எனர்ஜி கிடைச்சிரும். அதே சேம் கான்செப்ட். அப்ப கண்ணுல வந்து ஒரு பாதிப்பு இருக்கும் பொழுது, இப்ப உதாரணத்துக்கு இதே கேட்ராக்ட் ஆயிடுச்சு. ஒரு 45 வயசுல ஒருத்தர் கேட்ராக்ட்ல சிரமப்படுறாரு அப்படின்னா, அதுக்கு நீங்க கல்லீரல்ல எனர்ஜி கொடுத்தா சரியாயிடுமான்னா, கண்டிப்பா எதிர்பார்க்க முடியறதில்ல. அவங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம், நீங்க போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. கேட்ராக்டுக்கு உண்டான சர்ஜரி பண்ணிட்டு கிளியர் பண்ணிக்கோங்க சொல்றோம். இப்ப இருக்கிற மாடர்னைஸ் வேர்ல்டுல அது தவிர்க்க முடியாது. ஏன்னா அத விட்டா கண்ணு இல்லன்னா உங்கனால வண்டி ஓட்ட முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. அந்த மாரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வரனால, ஐ விஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கனால போய் செஞ்சுக்கோங்க சொல்றோம். பட் குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் கோயிங் குழந்தைகளா இருக்கிறாங்க, காலேஜ் கோயிங் குழந்தைகளா இருக்கிறாங்க அப்படின்னா, தாராளமா நீங்க கல்லீரலுக்கு பாயிண்ட் குடுக்கறது மூலம் இப்ப நம்ம குடுத்த லிவர் 4 அப்படிங்கிற பாயிண்ட்ட பிரம்மாண்டமா வேலை செய்யும். அத குடுத்தே நீங்க கண்ண சரிப்படுத்த முடியும். அது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு. பட் உணவு முறையில அந்த புளிப்பு தன்மையை நீங்க விட்டே ஆகணும். உணவு முறை புளிப்பை விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த பார்வை மேபி லாங் சைட், ஷார்ட் சைட் சொல்லக்கூடிய விஷயங்கள நல்லபடியா நம்மளால தீர்வு குடுக்க முடியுது. குடுத்திருக்கிறோம், குடுக்கவும் முடியுது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, அப்ப மத்தியானம் நம்ம சாப்பிட்டு தூங்குறது வந்து அது கல்லீரல் குறைபாடுல வருதுங்களா? இல்ல அது தூங்குறது நல்லதுன்னு சொல்றாங்களே ஒரு 1/2 மணி நேரம், இல்ல அது எப்படிங்கய்யா? அதுதான். இப்ப மதியான நேரத்துல தூங்குறது நல்லது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். எதனால நல்ல விஷயம் அப்படின்னா, அது திருப்பியும் காலையில இருந்து ஓடி மதியானத்துக்குள்ளேயே ரொம்ப டயர்ட் ஆயிடுறீங்கங்கிறனால, இப்ப கம்பல்சரியா நமக்கு ஒரு மதியானம் ஒரு சின்ன பிரேக் கிடைச்சுச்சு அப்படின்னா, திருப்பி நீங்க அதேதான் இப்ப கும்பகர்ணன் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. தூங்கி எந்திரிச்சா ஃப்ரெஷ் ஆயிடுவாரு. கல்லீரல் தூங்கி எந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ் ஆயிடுது. ஸோ மதியானம் தவிர்க்க முடியாம இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் தூங்குங்கன்னு சொல்றது கரெக்ட். பட் பர்ப்பஸ் ஆஃப் நீங்க ஃபுட் எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு பார்க்கும்போது, பசியோட எடுத்தீங்களா? அல்லது மதியான நேரத்துக்கு சாப்பிட்டாகணுங்கிறதுக்காக சாப்பிட்டீங்களா? அப்படி பார்க்கும்போது, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் அந்த டைம் விட்டா என்னால சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறோம். அப்படி போகும்போது நமக்கு என்ன ஆகும்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து புளிப்புத்தன்மை உடல்ல வந்து ஓய்வு கட்டாயம் குடுத்துட்டீங்கன்னா, அந்த புளிப்பு சரி பண்ணிடும். சரி பண்ணதுக்கப்புறம் நீங்க திருப்பி ரெஃப்ரெஷ் ஆயிக்கலாம். தூங்கணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. பட் உடல் அசதியா இருந்துச்சுன்னா தூங்கி எந்திரிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து இப்ப இப்ப அந்த நன்றி. ஸ்கூல்லயே இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஸ்கூல்லயே இப்ப வந்து ஒரு சில ஸ்கூல்லயே நீங்க ஒரு 10 நிமிஷம் தூங்குங்கங்கிறாங்க. 10 நிமிஷம் தூங்குனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த மதியானம் ஃபர்ஸ்ட் ஹவர் கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள முழிக்க வச்சுட்டு கிளாஸ் எடுக்கும்போது அந்த பீரியட் வேஸ்ட்டா போயிடும். திருப்பி ஒரு இடையில ஒரு பிரேக் விட்டு அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்குது. அதே அந்த 10 நிமிஷத்த முன்னாடி ஒரு ரெஸ்ட்டா குடுத்துட்டாங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்கங்கிறத
ஆய்வு சொல்றதுனால இப்ப எல்லாருமே அந்த தூக்கத்துக்கு பர்மிஷன் கொடுத்துறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பூபாலன் ஐயா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, இன்னைக்கு உரை ரொம்ப தெளிவா, வித்தியாசமான கண்ணோட்டம், கல்லீரல், கும்பகர்ணன், வித்தியாசமா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, தெளிவா இருந்தது. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா, இப்ப நம்ம புளிப்பு அதிகம் எடுத்துக்கிறோம், அதனால நீங்க பாதிப்பு இருக்கு கல்லீரல், அதை குறைச்சிக்கோங்கன்னு சொல்றீங்க. இப்ப நார்த் சைடெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க புளிப்பு அதிகம் எடுத்துக்கிறது இல்ல. இது புளிப்பு தப்புங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இங்க இருக்கிறவங்க கூட நிறைய பேரு இந்த ஒயிட் ஐட்டம்ஸ் இதையெல்லாம் அவாய்ட் பண்றாங்க, புளிப்பு சுவையை அவாய்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு புளிப்பு தன்மை பத்துலைங்கும் போதும் கல்லீரல் பாதிக்கும் இல்லைங்களா? அதுக்கு என்னங்க அந்த மாதிரி பாதிப்புக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குதா? இல்ல, இது வந்து இப்ப பேலன்ஸ்டு டயட்ல இருக்காங்களா இல்லையாங்கிறது அவங்கள்ட்ட பேசும்போது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது. புளிப்பு கூடி இருந்தாலும் பிரச்சனை, புளிப்பு கூடாம இப்ப ரொம்ப அண்டர்ல இருந்தாலும், அதாவது பேலன்ஸ் இல்லாத லோயர் லெவல்ல இருந்தாலும் சரி, ஹையர் லெவல்ல இருந்தாலும் சரி பிரச்சனை தான் நமக்கு. அதாவது மரம் வந்து பசுமையா இல்ல, வறட்சிங்கிறது மேல போனாலும் வறட்சி, கீழே போனாலும் வறட்சி. நடுவுல இருக்கிறது பேலன்ஸ்ல இருக்கிறது தான் மரத்தோட செழுமையை சொல்றது. இப்ப வந்து எப்படி நம்ம இவங்களுக்கு வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படி தீர்மானிக்க முடியும்னா, வீட்டுல இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். பர்டிகுலரா யாரு சமைக்கிறாங்களோ அவங்களாலதான் அதை டிசைட் பண்ண முடியும். இப்ப நம்ம குழந்தைக்கு வந்து பொதுவா என்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு பொதுவா கேட்போம். கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, காலையில 8 இட்லி அப்படின்னா நைட்டு தோசை, மதியானம் சாப்பாடு, சாப்பாட்டுக்கு என்னன்னா தயிர் சாதம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட ஃபுட் பேட்டர்ன் வந்து 90% மேல புளிப்புல தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். தயிர் புளிப்பான தன்மை வாய்ந்தது, பால் புளிப்பான தன்மை வாய்ந்தது. இந்த இட்லி தோசைங்கிறது மோர் தென் அ டே, ஒரு நாளைக்கு தள்ளி போயிட்டீங்கன்னா சொல்லிட்டீங்கன்னா அது வந்து மேபி ஃப்ரிட்ஜ்ல இருந்தாலும் சரி, இல்லாட்டி சரி, அது புளிப்புத்தன்மை வாய்ந்ததா தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கட்டாயமா நிறுத்த சொல்லிடுறோம். பட் நம்ம கூட பழகிட்டே இருக்கிறாங்க, நம்ம கூட பேஷண்ட்டுங்கிற பேர்ல வந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபுட் பேட்டர்ன் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதே மரமூலகம் வீக்கா இருக்கிறாங்க, லிவர் எனர்ஜி கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா புளிப்பு சேர்த்துக்கன்னு சொல்லுவோம். அப்ப வந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா 3 நாள் வந்து கண்டினியூஸா அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து புளியோதரை சாப்பிட்டுருங்க அப்படி சொல்லுவோம். அப்படியே சாப்பிட்டோம்னா உங்களுக்கு அவ்வளவு பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகும். பட் அந்த எனர்ஜெட்டிக் கிடைக்கிறத வந்து ரெகுலர் பண்ண முடியாது, டெம்பரரியா தான் கொடுக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோவில் பேட்டர்ன் எடுத்துட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பெருமாள் கோவில்ல புளியோதரை கொடுப்பாங்க. அந்த ஒரு நாள் நீங்க எடுக்கிற புளியோதரை பிரசாதம் ஒரு வாரத்துக்கு உண்டான அளவுக்கு போதுமானது. ஓகே. இப்போ நீங்க அப்ப புளியோதரை பிரசாதம் தப்பா அப்படின்னு நம்ம சொல்லல. புளியோதரை கரெக்ட். நீங்க அந்த புளியோதரை மட்டுமே, பிரசாதத்தை மட்டுமே அந்த சின்ன கிண்ணத்துல வச்சு சாப்பிட்டுட்டீங்கன்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு உண்டான அளவு கிடைச்சிரும். இப்ப திருப்பி நீங்க அடுத்த வாரம் வந்து சாப்பிடுங்க, தப்பு இல்ல. பட் இப்ப என்ன பண்ணிக்கிறோம், அங்கேயும் சாப்பிட்டுட்டு வீட்டுல வந்து திருப்பி இட்லி தோசையும் சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா ஓவர் டோஸ் ஆயிடுது. அதனால அது தவிர்த்துருங்கன்னு சொல்றோம். அப்ப நார்த் இந்தியனா இருந்தாலும் அவங்க உணவுல எது எது புளிப்பு இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த புளிப்பு இப்ப அவங்க நிறைய இதுல வந்து வெள்ளைச்சக்கரை அதிகமா போடுவாங்க, அது எல்லாமே புளிப்பான உணவுகளா தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப அதெல்லாமே வந்து அவங்க தவிர்க்க வேண்டி வரும். சரி. சரிங்க. நன்றிங்க. சாட்ல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, தூக்கம் கம்மியாகும் போது ஸ்கின் டிசீஸ் வருமான்னு கேட்டிருக்காங்க ஐயா. இல்ல, தூக்கம் கம்மியாகும் போது ஸ்கின் டிசீஸ் இல்ல, காற்றோட சக்தி குறையும் போது ஸ்கின் டிசீஸ் கண்டிப்பா வரும். அது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மலச்சிக்கல் இல்லாம இருக்கான்னு பாத்துக்கோங்க. மலச்சிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மலச்சிக்கல் வந்து இருந்துச்சுனாலே உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளான மெத்தடு, நீங்க அது தனியா ஒன்றும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இரவு கட்டாயம் வந்து உங்க டின்னரை வந்து ஒரு 6:30 7க்குள்ள முடிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, தூங்க போறது நான் 9 மணி ஆயிடும், அந்த 10 மணி ஆயிடும் சொன்னா அந்த தூங்க போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு சூப் எடுத்துக்கோங்க. தட் வெண்டைக்காய் சூப் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் சூப்பு ரொம்ப ரொம்ப நல்ல வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய்னு நிறைய பேர் வெண்டைக்காயில சூப்பா அப்படின்னாங்க, பட் குடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க அதுதான் பெஸ்ட்டா நாங்க ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஸோ வெண்டைக்காய் சூப் அவ்வளோ நல்லா மேஜிக் பண்ணுது. அது நீங்க ரெகுலரா எடுத்துக்கோங்க, தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. அது வெண்டைக்காய் கிளியர் சூப் எடுத்தா போதும். வெண்டைக்காய் உடனே நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ரொம்ப சிம்பிளா வெண்டைக்காய் சூப்பு கிளியர் சூப் செய்யுங்க. அது கிளியர் சூப்லன்னா அது இதுன்னு சொல்லி இன்கிரீடியன்ஸ் நிறைய பண்ணிடாதீங்க. மொத்தமே ஒரு 5 இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம எப்பவுமே சொல்றது, அதை மட்டும் போட்டுக்கோங்க. சீரகம், குருமிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு,
ஓகே, சீரகம், குருமிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஓமம், அவ்வளவுதான். ஓமம் ரொம்ப கம்மியா போட்டுக்கோங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கார சுவைகளை கொடுக்கக்கூடிய ஆர்டர். சீரகம் காரம், குருமிளகு காரம், சின்ன வெங்காயம் காரம், பூண்டு காரம், ஓமம் காரம். ஓகே, இந்த காரத்தோட கலவை அதுல கிடைக்கும். அதை போட்டு கொதிக்க வச்சுட்டு 2 வெண்டைக்காய் பொடி பொடியா கட் பண்ணுங்க, ஃபில்டர் பண்ணுங்க, வலுவழுப்பு தன்மையோட இருக்கும். சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து ஆட்டுக்கால் சூப்புக்கு ஈக்குவலண்டா அது இருக்கும். இதை எடுத்து நீங்க பண்ணிட்டீங்க சொன்னீங்கன்னா அருமையா உங்களோட கிளென்சிங் பக்காவா உடம்புல நீட்டா அது எல்லா வேலையும் பண்ணிடும். காலையில மலச்சிக்கல் இருக்காது. அந்த மலச்சிக்கல் இல்லாம ஒரு 3 வாரங்கள் நீங்க ஓட்டிட்டீங்க சொன்னீங்கன்னா டெஃபினட்டா உங்க உடம்புல இருக்கிற தோல் சம்மந்தப்பட்டது தனித்தனியா அப்படியே படிப்படியா குறையறத கண்ணால பார்க்கலாம். இது பெஸ்ட் மெத்தடா தெரியும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒண்ணுன்னா அங்க பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்க, இப்ப நம்ம மன்றத்துல எடுத்துக்கிட்டா நிறைய பேர் அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டயே தொடர்பு வச்சுட்டு பக்கத்துல இருந்தீங்கன்னா அவங்கள்ட்டயே போய் பார்த்து கூட என்ன பண்ணுதுன்னு சொல்லி செக் பண்ண சொன்னீங்கன்னா அழகா பார்த்து சொல்லுவாங்க. அவங்க சொல்ற டயட்டையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா டெஃபினட்டா 100% ஸ்கின் டிசீஸை விட்டு வெளியே வந்துடலாம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்தது கலைவாணி அம்மா, நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன் சார். நான் கலைவாணி பேசுறேன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எங்க 10 இயர்ஸா தான் சாப்பிட்டா நீங்க சொன்ன மாதிரி தூக்கம் வந்துருது. ஒவ்வொரு நாள் இருக்கிறதுல ஒவ்வொரு நாள் இருக்கு. அது என்னத்தினாலதுங்க சார்? இல்ல நீங்க என்ன உணவு எடுத்துக்கிறீங்க, என்ன வேகத்துல சாப்பிடுறீங்க எல்லாமே கணக்குல சேரும். என்ன மனநிலையில இருக்கிறீங்கிறது கணக்குல சேரும். பரவாயில்ல, தூக்கம் வந்தா பரவாயில்ல, ஒரு 1/2 மணி நேரம் தூங்கி எந்திரிங்க, தவறு கிடையாது. தூங்கி எந்திரிங்க. டெய்லி அந்த மயக்கம் வரும்போது தூங்கி தூங்கி மயக்கம் வராதப்போ நானா படுத்தா தூங்கிடுவேன் மத்தியான நேரம். இல்ல மதியானம் நமக்கு வந்து எப்படின்னா வெயிலோட தாக்கம் சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி வீட்டுல சரிங்க. எல்லாரும் வெளியே கிளம்பிட்டாங்க, வேற யாருமே இல்லை அப்படின்னா சரி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னா ஒரு குட்டி தூக்கம் போட்டு தூங்கிக்கோங்க, தப்பு இல்ல. ஆமா சார், வேலை சாப்பிட்ட இல்லாதனால உடனே வேலையும் இல்ல, அந்த டைம் வேலையும் இல்லைங்கிறதுனால தூங்கிடுறேன். அதான் எடுங்க, கும்பகர்ணனோட ஆற்றல் கிடைக்குது இல்ல, மறுபடியும் தூங்கி வச்சுன்னா ஃப்ரெஷ் ஆயிடும். இல்ல யாராச்சும் 4 பேர் ஆமா அடிக்கலாம், சண்டைக்கு இழுக்கலாம் தோணுது இல்ல, அதை செய்யுங்க, தப்பு இல்ல. ஆமா. வீட்டுல இருக்கிறவங்கள சண்டை சரிங்க. போட்டுக்கோங்க, சந்தோஷமா இருக்கலாம். சுகர்னால பிரஷர் சுகர் அதெல்லாம் அதனாலயே இருக்காதுல்ல? இல்ல அதனால இல்லம்மா, So, அது இல்லையா, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க அதை தனியா பேசலாம், பட் அதனால அது எந்த தொந்தரவும் கிடையாது. சரிங்களா? சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. நன்றிம்மா, வாழ்க தேங்க்யூ. வளமுடன். நன்றி. ஐயா வேலையா இருக்கதால உங்க கேள்வியை சுருக்கமா கேளுங்க. கீதா தேவி அம்மா, நீங்க கீதா தேவி மேடத்தோட வாய்ஸ் வரல, அல்லது என்னோட நெட் கிடைக்கலையான்னு தெரியல. குட் ஈவினிங் சார், கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம். கேக்குதுங்களா? குட் ஈவினிங் சார், நல்லா கேக்குது இருக்கீங்களா சார்? மேடம், தெளிவா இருக்குது. நல்லா இருக்கிற ஹலோ. மேடம், ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், பேசுங்க மேடம். ஓகே சார், ஒண்ணும் இல்லை சார். இப்போ யூரின் ஒருத்தர பேஷண்ட் வந்திருந்தாங்க, யூரின் பாஸ் பண்ணா ரொம்ப எல்லோஷா இருக்கான் சார், டார்க் எல்லோஷா இருக்கான் அப்படி சொன்னாங்க. சார் என்னன்னு தெரியல எனக்கு டயக்னோஸ் பண்றதுக்கு. ஒன் மோர் கொஸ்டின் வந்து கண்ணுக்கு கீழே சார். கேக்குது, சொல்லுங்க. சொல்லுங்க சார். கண்ணுக்கு கீழே வந்து அவங்களுக்கு வந்து நரம்பு இழுக்குதான் கண்ணுக்கு கீழே. ஓகே, இப்ப இது ரெண்டுமே வந்து நீங்க சொல்லக்கூடிய ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டட் மேடம். கேக்குதுங்களா சார்? நான் பேசுறது கேக்குறேன், நீங்க பேசுறது எனக்கு கேட்டுச்சு. ஒண்ணு வந்து யூரின் வந்து ரொம்ப டார்க் எல்லோவா போகுது ஒண்ணு, ரெண்டாவது வந்து கண்ணுக்கு கீழே நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்குது. அதான் இந்த 2 கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கிறீங்க. இப்போ யூரினேஷன் வந்து ரொம்ப டார்க் எல்லோவா இருக்கு, யூரின் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து உள்ள இருக்கிற ஸ்பிளீன் வந்து அதீத வெப்பத்துல இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நடக்கும். அதாவது இதை வந்து உள்காய்ச்சல் அப்படிங்கிற பேட்டர்னுக்குள்ள இருக்கும். அப்போ இந்த நபர் வந்து நம்மளுடைய மண்ணீரலை வந்து குளிர்ச்சி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். மண்ணீரலை குளிர்ச்சி பண்ணணும்.
ஸோ மண்ணீரல் குளிர்ச்சி பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க வந்து அடிக்கடி தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி கொஞ்சம் எடுக்கிறது பார்த்துக்க சொல்லுங்க. எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு உண்டான ப்ரோ ரேட்டால எடுத்துக்க சொல்லுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் அவங்க ஏசி ரூம்ல இருந்தாங்கன்னா தண்ணி குடிக்கணுங்கிற இன்டென்ஷனே வராது. ஆனா யூரின் மட்டும் அடிக்கடி போயிட்டே இருக்கும். இது வந்து மண்ணீரலோட வெப்பத்தை அதிகப்படுத்திடும். அதனால அவங்க வந்து கட்டாயமா வந்து பாட்டில் மேல வச்சுட்டு அப்பப்போ குடிக்கணுங்கிறது கட்டாயம் சொல்லிடுங்க. ஒண்ணு. 2வது வந்து நார்மலா அதுக்கு ஒரு வெயிட்டுக்கு ஒரு அப்ராக்ஸிமேஷன் கால்குலேஷன் இருக்குது. 8 80 கிலோ இருந்தாங்கன்னா 4 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது ஒரு கணக்குல இருக்குது. அதுக்கு முன்ன பின்ன இருக்கலாம், தப்பில்ல. அது சரி கொஞ்சம் சரி நியர்பை எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அளவு சரியா இருக்கும். ஓகே ஸோ அது ஒண்ணு பார்த்துக்க சொல்லுங்க. ஓகே சார் 2வது கண்ணுக்கு கீழே துடிப்பு இருக்குது ஓகே அப்படின்னா அது வந்து ஸ்டொமக் மெரிடியன் தான். ஸோ இந்த யூரினேஷன் சரியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சரி கண்ணுக்கு கீழே துடிப்பும் சரியாயிடும், ஸ்டொமக் சரியாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லோயிஷ் தான் அதிகமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கண்ணோட சரிங்க ஓகே பாதிப்பு வந்திருக்கு உங்களுக்கு. அதனால இது தண்ணி குடிக்கிற ஒரு சின்ன விஷயத்தினால சார் இவங்களோட பிரச்சனையை டோட்டலா சால்வ் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே சார். ஆனா நம்ம லிவர்ல பார்க்க முடியாது சார், லிவர் மெரிடியன் பார்க்க முடியாது. இது கண்ணுக்கு அந்த இது இருக்கிறதுனால. அதாவது அது கண்ணு கீழே இருந்தாலும் இப்ப நீங்க இன்னொரு கேஸுக்கு சேர்ந்தனால இப்ப இல்லாட்டினா வெறும் லிவருக்கு போயிருக்கலாம். பட் இது வந்து நீங்க அழகா சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் யூரின் வந்து எல்லோயிஷா ஓகே சார் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்பிளீனோட பாதிப்புனால வயிற்றுல ட்ரைனஸ் அதிகமா வர ஆரம்பிக்குது, வெப்பம் அதிகமா தங்குது, ஸ்பிளீனும் வெப்பமான உறுப்பா மாறிட்டு இருக்குது. அதை குளிர்ச்சி பண்ணும்போது ஸ்டொமக்கோட பாயிண்ட் ஓகே சரியாகும். ஸ்டொமக்கோட பாயிண்ட் சரியாகும் போது கண்ணு கீழே இருக்கிற கூட துடிப்பு தானா நின்றுடும். இந்த ஸ்டொமக் ஒன்று அங்கதானே ஸ்டார்ட் ஆகுது சார். உங்களுக்கு, அதனால வரக்கூடிய விஷயம் தான் அது. ஓகே ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து லாஸ்ட் ஒரே ஒருத்தர் மட்டும் பேசிடலாங்க ஐயா. கனகராணி அம்மா நீங்கள் கேளுங்க. அடுத்து வந்து ஐயாவுக்கு வேலை இருக்குதால் அடுத்த வகுப்பு நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம். கனகராணி அம்மா நீங்கள் கேள்வி கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சிறப்பாக இருந்ததுங்க அன்றைய உரை. கல்லீரலும் கும்பகர்ணனுங்கிறது. இப்ப எனக்கு நேரா கேள்விக்கு வந்துருங்க. எனக்கு வந்து இந்த புக்கு படிக்கும் போதுங்கய்யா, இப்ப அது ராத்திரியிலயோ இல்ல பகல்லையோ உட்காந்து கூட புக்கு படிக்கும்போது ஒரு பேஜ் 2 பேஜ் படிச்சோடனே உடனே தூக்கம் வந்துடுதுங்க. அதுக்கு மேல படிக்கவே முடிய மாட்டேங்குதுங்கய்யா. இப்ப சும்மா வேலை பார்க்கும்போதோ அப்ப எல்லாம் தூக்கம் வர்றதில்ல. அந்த உட்கார்ந்து வந்து அந்த புக்க படிக்க ஆரம்பிச்சாலே தூக்கம் வர ஆரம்பிச்சிருதுங்கய்யா. இது என்ன காரணங்கய்யா? ரொம்ப நல்ல மெத்தட் தான்மா. நைட்டு தூக்கம் வரலன்னா புக்கை கையில வச்சுன்னா தூக்கம் வந்துடும் இல்லையா? ஸ்லீப்பிங் பில்ஸை ஆமாங்க. விட பவர்ஃபுல்லா இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்னு வந்து சரிங்க. நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாத்துக்குமே வந்து இந்த ரீடிங் ஹேபிட் வந்து குறைஞ்சிட்டே வரனால புது ஒர்க்கா தான் உடம்பு எடுத்துக்க ஆரம்பிச்சுக்குது. நம்ம ஆமா. வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி அடாப்ட் ஆயிட்டே வரும் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்டே சொன்ன ஒரு தியரி தான். அதனால இது சரிங்க. என்ன ஆகுதுன்னா, நீங்க இப்ப நம்ம கண்ணுக்கு வந்து பூராமே பெரிய பிரைட்டான ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து கொடுத்து பழகிட்டனால இப்ப சாதாரண ம். புக் படிக்கும்போது வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஆ. கண்ணு வந்து கொஞ்சம் அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணி அதை படிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. அப்படி ஆ. ஸ்ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளால 10 பக்கம் படிக்க முடியும் சொன்னா இப்ப 2 பக்கத்திலேயே அந்த அளவுக்கு எனர்ஜி லாஸ் ஆயிடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டயர்டாக தான் செய்யும். அது தூக்கத்தை தூண்டி விடும். பரவாயில்ல, தூங்கிக்கோங்க. அவ்வளவு ஒன்றும் பெரிய எக்ஸாம் எழுத போறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? இல்லைங்கய்யா. அப்புறம் என்ன, சரி. ஜாலியா பேசாம விட்டுருங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறம் தேவைப்பட்டா திருப்பி ஒரு 2 பக்கம் படிங்க. இல்ல கம்பல்சரியா படிச்சே ஆகணும்னு சொன்னா பக்கத்துல வெயிட் பண்ணி ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. தொடச்சு கண்ணை ஈரம் பண்ணிட்டு படிக்கலாம், தேவையா இருந்துச்சுன்னா. அது செகண்டரி தான். தூங்குறது தான் பிரைமரி. ஏஜ் பொறுத்து எபோவ் 45 50 ஆயிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் வந்து தூங்கிக்கோங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இத்தனை நேரம் அன்பர்களின் கேள்விகளுக்கு மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்த இன்றைய வகுப்பு. அனைவரும் மீண்டும் ஒரு முறை ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உங்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நீங்கள் ரிலீவ் ஆயிக்கலாங்க ஐயா.